போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளையும், குலதெய்வமாம் பெரிய புராண ஆசிரியராகிய பெருமான் தெய்வ செக்கிழா பெருமான் திருவடிகளையும் மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் மென்னாவல் மேவிய அணைக்க அனலார் குருவர்களும் திருவருளும் கூட்டி வைக்க, நாம எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்துல 2வது அமர்வை இன்றைக்கு தொடங்குறோம். ஆமாம் பொன் கூட்டகத்து சொல்லினம் பைங்கிலேயே பாமாலையாழ் முறைய பானழிய பண்டரோசை மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியம் கோமாந்தன் புகழொருகால் இன்புரணி கூறாயின் கோச்சையர் போன் தன் புகழ்யான் இன்புரணி கூறாயின். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழா பெருமானார் நம்மளோட புராணத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கிறாங்க? வேத நெறி தழை தூங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவல வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட திருவடிய ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரோட திருவடியை தலைமையில் கொண்டு அவரோட புராணத்தை சொல்றதே திருத்தொண்டுன்றாங்க. அத்தகைய திருத்தொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிறைய நம்மளோட காழைக்குள்ளார அழைச்சிட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணாங்க, ஆண்கள் என்ன பண்ணாங்க, அந்த வளங்கள் என்ன இருந்தது, அது இந்த தலத்துக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது, இந்த மாதிரி திருத்தந்தையாரை பத்தி பார்த்தோம், திருத்தாயார் பத்தி பார்த்தோம். அவங்க வந்து சைவம் தழைக்கவும் இந்த மேதினில வந்து சமன் கையர் சாக்கையர் போய் மிகுத்து இருக்கிறது அழிகவும் ஒரு மகவு கேட்கிறாங்க. அப்படி மகவு கேட்ட உடனே சுவாமி எப்பயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வேண்டுவதுக்கு வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டான்ற மாதிரி அப்பர் வாக்கு மாதிரி ஒரு மகவு கொடுக்குறார். அந்த மகவு வந்து திரு அம்மையாரோட திருவயிற்றுல 10 மாதங்கள் வளருது. இந்த செய்ய வேண்டிய இந்த சீமந்தம் மலக்காப்பு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் செய்யறதெல்லாம் நாம பார்த்தோம். கிட்டத்தட்ட 21 பாடல்களை நிறைவுபடுத்தியிருந்தோம். தொடர் எண்ல 1924 ஒரு பாடல் முன்ன பின்ன இருக்கலாம் புத்தக வரிசையில. ஆனா வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராணத்துல 21 பாடல்களை சென்ற வகுப்புல நாம நிறைவுபடுத்தியிருந்தோம். இனி தொடர்ந்து இன்றைய வகுப்பு. அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க ஒளி உடன் நிரப்ப பேணிய நல் ஓரை எழ திருக்கிளரும் மாதிரையினால் திசை விளங்க அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பண்ண போறாங்க. அது எப்பேற்பட்ட நாள்? அதனாலதான் சென்ற வகுப்பை நான் வந்து அம்மாட்ட கேட்டு வாங்கினேன். திருக்கிளரும் திருவாதிரை நாளா இருக்குதுமா, அதனால அந்த நாளை எனக்கு கொடுங்க முதல் முதல் தொடங்குறதுக்கு அப்படின்னு. ஏன்னா நம்மளோட பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பண்ணது ஒரு ஆதிரை நாள், அதுவும் திருக்கிளரும் ஆதிரை நாள். ஏன்னா நம்ம சைவத்துல வந்து நடராஜ பெருமானாரதான் நம்ம எல்லா மூர்த்தங்களையும் உயர்வா நினைப்போம். அவரோட மூர்த்தம், அவரோட திருமேனி வந்து அந்த திருக்கிளர் திருவாதிரை. அது ஆதிரைன்றது ஆதிரையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுவாமிக்கே பேர் உண்டு. அப்புறம் முத்து விதானன் பார்க்கறதெல்லாம் வந்து திருவாதிரை பதிகம்னே நம்ம சொல்றது உண்டு. அதனால மிகச்சிறப்பான நட்சத்திரம் அது. அந்த திருக்கிளரும் ஆதிரையினால் திசை விளங்க. அப்போ இத்தனை இத்தனை நட்சத்திரம் இருக்குது. இருந்தாலும் அந்த திருக்கு ஆதிரையதான் இன்னைக்கு திருவாதிரையதான் மிகச்சிறப்பா ஏன் சொல்றோம்னாக்கா, அது நம்மளோட நாயனார் திரு அவதாரம் பண்ண ஒரு நாள்ன்றதால. அப்போ அந்த நட்சத்திரமே எல்லா பக்கமும் திசை விளங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19, 20 காரணங்கள் சொல்றாங்க. நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு அவதாரம் பண்றதுக்கான காரணங்களை சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நம்ம பிறந்ததுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். என்னது? நம்மளோட வினை பயன், நல்வினை தீவினை, இது ஒரே காரணம் தான். எல்லாம் எனக்கா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரே ஒரு காரணம் தான். என்னது? நம்மளோட நல்வினை தீவினைய கழித்து இறைவனை அடையறதுக்கு தான். ஊன் அடைந்த உடம்பின் பிறவி தான் அடைந்த உறுதியை சாருமா
தேனடைந்த மலர்பொழில் தெல்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழ. நம்மளோட வினைகளை கழித்து இறைவனை அடையிறதுக்காக நடராஜ பெருமானார் வணங்குறதுக்காக நம்ம பிறவி எடுத்திருக்கோம். எல்லா உயிருக்கும் இந்த காமனான ஒரு ஃபார்முலா. ஆனா நம்மளோட பெருமானார் திருவதாரம் பண்றதுக்கு என்னன்னா ஒரு 19 20 காரணங்கள் சொல்றாங்க. சொன்ன காரணம் இன்னும் சொல்லாத காரணம் எவ்வளவோ இருக்கு. அதுல முதல் காரணம் என்னன்னாக்கா, இந்த திருக்குளரும் திருவாதிரை திருநாள் விளங்க, திசை விளங்க, எல்லா இடத்துலயும் இந்த திருவாதிரை திருநாள் வந்து விளக்கமா சொல்றதுக்கு. பரசமய தருக்கு ஒழிய நல்லா கவனிக்கணும். பரசமயத்தை ஒழிக்கணும்னு சாமி நினைக்கல. பரசமய தருக்கொழிய நீங்க அந்த ஆணவம் கொண்டு இருக்கீங்க பாருங்க. மற்றவர்கள் எல்லாம் மூர்த்தி நாயனார் புராணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை எந்த அளவுக்கு ஒரு சந்தனம் கிடைத்து சுவாமியை வழிபாடு செய்யறது. அவர் மட்டும் அவர் வழிபாடு செய்யட்டும், உங்களுக்கு என்ன வந்தது? அப்ப அது ஒரு தெருக்கு தானே, செருக்கு தானே இது. அப்ப மற்றவர்களை அந்த அழிக்கக்கூடிய அந்த செருக்கு ஒழிய, சமயம் ஒழியணும்னு யாருமே நினைக்கவே கிடையாது. அப்போ பரசமய தருக்கு ஒழிய சைவ முதல் வைதிகமும் தழைத்துவாங்க. நம்மளோட சைவமும் அந்த வைதிக நிலைப்பாடும், வைதிக நிலைப்பாடு. வைதிகம்ன்றது பொது, சைவம்ன்றது சிறப்பு. அப்போ எப்படி வந்து வேதம் வந்து பொது, ஆகமம் வந்து சிறப்பு. அது மாதிரி அந்த சைவமும் வைதிகமும் தழைத்து ஓங்க. அப்ப அது ஒரு காரணம் சொல்றாங்க. அப்புறம் வந்து பிள்ளை பெருமானார் இப்ப இவரு சிவபாத இருதயர் எப்படி இருந்தார்? சந்தோஷமா இருந்தாரா? இவர் எப்படி இருந்தார்? கவலைப்பட்டுட்டு இருந்தார். ஏன்னா சைவம் தலைக்கலையே அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி எத்தனை தொண்டர்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட மனமெல்லாம் களி சிறப்ப சந்தோஷம் பெருகிறதுக்காக, அவங்களோட மனங்கள் எல்லாம் சந்தோஷம் பெருகணுன்றதுக்காண்டி அப்போ தொண்டர் மனம் களி சிறப்ப அப்படின்ட்டாரு. தூய திருநீற்று நெறி தன் என் திசையும் திசை பரப்ப தனி நடப்ப. அப்போ திருநீற்று நெறி அப்ப இல்லாத இருந்தது. நம்ம நாயனார் திருவதாரம் பண்ண அதே காலத்துல சமகாலத்துலதான் மங்கையர்கரசி அம்மையாரு சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறாங்க. அம்மையார் வந்து திருநீரை பூசிக்க முடியாது. எப்படி இருக்குதான்? திருநீர் பூசினா கணவனாரே கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னுடுவாராமா. அதனால என்ன ஆகுது? அந்த அம்மா சந்தனத்துல குழைச்சி மார்புல பூசிப்பாங்களாம் அம்மா. அப்படி வந்து திருநீற்றோட அந்த நெறியே வந்து எங்கேயுமே இல்லாத இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் மன்னன் திருநீர் அணிந்தான் என்று மக்களும் திருநீர் அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார் நம்ம தெய்வ சேக்கிழ பெருமானார். அந்த மாதிரி அந்த திருநீற்று நெறி தூய திருநீர். எப்பேற்பட்ட திருநீரு? பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள். யார் பூசுறாங்களோ அவங்களோட உள்ளமும் புனிதமா இருக்கக்கூடிய திருநீர். அப்போ அந்த தூய திருநீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப. 8 திசையிலும் அப்படி சைவம் அப்படியே தனியா நடக்கிறதுக்கு. ஏழு உலகம் குளிர் தூங்க, எல்லா உலகமும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்க. அண்டர்குலம் அதிசயப்ப. இது என்னது? தேவர்களும் அதிசயித்தாங்களாமே. ஏன் அதிசயித்தாங்க? பார்த்தா அவர் பூம்பாவை எழுப்புறார். இறந்து ஒரு பொண்ணு 5 வயசுல இறந்து போகுது. அந்த பெண்ணை என்ன பண்றாங்க? எரிச்சு சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்துல வச்சிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு 7 வயசுல இழந்த குழந்தைய 5 வருஷம் கழிச்சு 12 வயசுல எழுப்புறார். அந்த 12 வயசு வளர்ந்ததுல எந்த தேவராலையாவது முடிஞ்சுதா? முடியல. இப்போ திருமால் இருக்காரு. திருமாலோட புள்ளதான் காமன் சொல்லக்கூடிய மன்மதன். சாமி என்ன பண்ணிட்டாரு? எரிச்சுட்டார். நெற்றிக்கண்ணால எரிச்சுட்டார். அவர் படைக்கும் கடவுள் தானே. அவரால் திருப்பி மன்மதனை படைக்க முடிஞ்சுதா? முடியல. அதுக்கப்புறம் ரதி வந்து வேண்டினதுக்கு அப்புறம் சுவாமியே வந்து அருவமா ஒரு உருவத்தை கொடுத்தார். அப்போ தேவர்களாலேயும் முடியாத விஷயம் எதுனாக்கா ஒருத்தர் இறந்து போனா உயிர்ப்பித்து தர வேண்டியது. ஆமா, நம்ம நாயனார்கள் என்ன பண்றாங்க? முதல்ல சாப்பிட்டு சிரிச்ச குழந்தைய என்ன பண்றாங்க? பிள்ளை முதல்ல வயிற்றுல இருந்து கொண்டு வராங்க. பாம்பு கடிச்சு இறந்த பிள்ளைய திருப்பி கொண்டு வராங்க. அப்போ என்னது? அண்டர் குலம். என்னடா இது? நம்மளால முடியவே இல்லை, அந்த அடியார்களால எல்லாம் முடியுது அப்படின்னு அவங்க எல்லாம் அதிசயிக்கிறாங்களாம். அண்டர் குலம்னா தேவர்கள், வான உலகத்துல இருக்கக்கூடியவர்கள். அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக. அந்தனர் கச்சாங்கு எரிய ஓம்பி களியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய. இப்ப எதுக்கு அவங்க வந்து அந்தணர்கள் அந்த காலத்துல எதுக்கு வந்து வேள்விகள் பண்ணாங்கன்னாக்கா, இன்னைக்கு அது அருகி வருது. இந்த மாதிரி தானாவே வேள்வி பண்றது, அது வீடுகள்லயும் இல்ல இடங்கள்லயும் தானாவே தினமா நித்திய வேள்வி வந்து அநேகமா இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கோயில்கள்லயே அது இல்ல. பொதுவா கோயில்ல என்ன பண்ணும்? காலையில போன உடனே ஒரு வேள்வி பண்ணி அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு தீபம் வைக்கிறது, தீர்த்தம் விடுறது எல்லாத்தையும் பண்ணணும். இன்னைக்கும்
இடும்பாவனம் போன்ற தலங்கள்ல இன்னும் அது அந்த வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்தணர் ஆகுதி பெருக, அந்த மாதிரி பொதுவா எந்த ஒரு காரியமும் இல்லாம நித்தியமா ஆகுதி செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து பெருகிறதுக்காக. அப்புறம் தமிழ் வந்து தவம் பண்ணிச்சான். தமிழ் மாதா சொல்றோம் இல்லைங்களா? அந்த அம்மையார் வந்து தமிழ் அம்மையார் தவம் பண்ணாங்களாம். என்னன்னா, சுவாமி வேதங்களுக்கு உள்ளவர்களாம் நீங்க வந்து எல்லாமே வந்து சமஸ்கிருதம், வடமொழியில தான் இருக்கு. உங்கள வந்து காட்டுறதுக்கு என்ன வந்து எனக்கு அந்த தகுதி இல்ல. என்ன வந்து இப்பலாம் நம்ம தமிழ்ல அர்ச்சனை பண்றோம்ல, அப்ப இல்லல்ல. அதனால தமிழ் வந்து தவம் பண்ணுச்சாம். சுவாமி உங்கள காட்டுறதுக்கு. அப்ப சுவாமி சொன்னாராம், 7ஆம் நூற்றாண்டுல நம்மளோட திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுவார். அப்ப வந்து உன்ன என்ன வந்து காட்டுவார் கையெடுத்து. அப்ப தமிழால சொல்லி காட்டுவார். "இவன் அன்றே" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் தமிழால என்ன வணங்குவார்" அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அருள் பண்ணியிருந்தாராம். அதான் வன் தமிழ் செய் தவம். அது பண்ண தவம் வந்து நிரம்பாதே இருந்துட்டே இருந்தது. தவம் பண்ணி சுவாமிகிட்ட கேட்டுட்டே இருந்தது தமிழ். ஆனா அந்த நிரம்பாதே இருந்தது. எப்பேர்ப்பட்ட தமிழ்? சுவாமியே சங்கம் வச்சு வளர்த்த தமிழ் தவம் பண்ணுச்சாம். அப்போ சுவாமி எப்ப நிறைவுபடுத்துறார்? நான் வந்து உனக்கு நிறைவுபடுத்தணும்னு சொல்ல, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அனுப்பி உனக்கு அந்த தவத்தை நிறைவுபடுத்துறேன்றார். அப்ப நம்மளோட குருநாதர் எவ்வளவு உயர்வானவர்ன்றத நம்ம பார்க்க முடியுதுங்க. அப்போ வன் தமிழ் செய் தவம் நிரம்ப, அந்த தமிழ் செய்த தவம் நிரம்புறதுக்கு மாதவத்தோர் செயல் வாய்ப்ப, தவம் செய்யக்கூடியவர்களோட இன்பம், அவங்களோட செயல்கள்லாம் வாய்ப்பறது. அவங்களுக்கு ஒரு தடை இருந்ததுன்னா, இப்போ நம்ம அப்ப சுவாமியோட புராணம் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அவருக்கு எத்தனை தடைகள், அதனாலதான் அவர் வந்து பாடினார், தடை ஒன்றின்றியே தன்னடைந்தார்கள் நான். அத்தனை தடைகளை தாண்டிதான் வர வேண்டியது. இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தா அவங்களோட தவம் இன்னுமே வலிமையா இருக்கும் இல்லைங்களா? அதான் மாதவத்தோர் செயல் வாய்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற. எத்தனை நாயன்மார்கள் நம்மளோட தென் திசைக்கு. மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முன்னாடி. அப்போ மகா தவம் செய்தது எதுனா தென் திசை. இந்தியா ஃபுல்லா சிவத்தலங்கர் இருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் அருளாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அருளாளர்கள் பாடல்களை தேவார பாடல்களை பாடி வழிபாடு செய்யற இடம் நம்மளோட தென் திசை தான். அப்போ தென் திசையே வென்று ஏற. இப்ப மத்த எல்லா திசையிலும் தென் திசை உயர்வாக இருக்க. அதனாலதான் அகத்தியர் கூட தென் திசைக்கு வந்தார், பொதிய மலைக்கு வந்தார். மிசை உலகும் பிற உலகும் மேதினிய தனி வெல்ல. மேதினிய உலகம், உலகத்துல எல்லா உலகத்திலையும் நம்மளோட இந்த உலகத்துல நம்மளோட சைவம் தனி வெல்ல ஒப்பற்று இருக்க. அசைவில் செழும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வல்ல. அப்ப இன்னைக்கு வந்து நம்மள நிறைய பேர் தெளிந்திருக்கிறோம். அர்ச்சனைனா நம்ம போயிட்டு தமிழ்ல அர்ச்சனை பண்றது பொதுமக்கள். இருந்தாலும் சைவர்கள் என்ன பண்றோம்? நீ அர்ச்சனை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எங்களோட தேவார பாட்டையே சொல்லி எங்க சாமியை வழிபாடு செய்வோம். பூவார் மலர் கொண்டு வழிபாடு செய்வோம். அதே சமயம் புகழ்வார் வானவர்கள் மூவார் புறங்கள் எடுத்து அப்ப தேவர்கள்லாம் பூவால வணங்குறாங்க. நாங்க என்ன பண்ணாலும் தமிழால வணங்குறோம். அதனால சாமி சொன்னாரு, நமக்கும் விரும்பிய அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படின்றார். சுவாமி ஏன் நமக்குன்னு சொல்லாத நமக்கும்னு சொல்றாரு. இதுல ஓலை கொடுத்து நம்பிசாமி ஆட்கொண்ட போது பாட சொல்ற. பாடும் பொழுது நான் எப்படி உன்னை பாடுவேன் அப்படின்னும் போது இப்ப சொல்ற சாமி நமக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அர்ச்சனை பாட்டையாகும் சொற்றமிழால் நம்மை பாடுக அப்படின்ற. ஏன் போடுறாருனாக்கா சுவாமி வேண்டுதல் வேண்டாம இல்லாதவர். அவருக்கு வந்து எதுவும் இது வேணும் இது வேணாம் இல்லாத அவரை வந்து மலங்களற்ற நின்மலன் பாராபட்சமற்றவர். ஆனா அப்படி ஆசைகளே இல்லாத பெருமானாருக்கும் ஒரு வேண்டுவது என்ன இருக்குதுன்னாக்கா தமிழ்ல அர்ச்சனை அப்படின்னு சுவாமியே சொல்றாரு. அந்த எல்லா வழக்களையும் அப்புறம் தமிழ் வந்து நின்று வென்றுடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இசை முழுதும் எத்தனை நேத்துதான் நாங்க பார்த்தோம் அத்தனையும் எங்களோட வகுப்புல. எத்தனை வகையான பாடல்கள் இலக்கணங்கள், 4 வரி 4 அடி 4 அடி வைப்பு, ஈரடி ஈரடி மேல் வைப்பு, மொழி மாற்று, சக்கர மாற்று, கோமுத்திரி, திருக்கோமுத்திரி, திருவெழுக்கூற்றிருக்கை, திருவிருக்கு குரல், திருமுக்கால், இன்னும் எத்தனை வகையான பாடல்களை நம்மளோட சுவாமி பண்ணன்னு பாத்தீங்கன்னா எல்லா பண்ணலையும் பாடியிருக்காங்க. அப்போ இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெறுக. அப்ப அந்த இசைன்றது வெறும் ஓசையா இல்லாம அதுலயும் மெய்யா இருக்கக்கூடிய ஈசனை தேடக்கூடிய அந்த மெய்யறிவு நிலை பெறுக அப்படின்றாங்க. இன்னொரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா, தாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற. பிரம்மா படைச்சிட்டே இருக்கிறாரு, அவர் தானே படைப்பு கடவுள்.
அவருக்கே ஒரு கவலை வந்துருச்சு. என்னன்னா அந்த மக்களை படைச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்களே! யாராவது சுவாமியோட திருவடிய போய் சேர்ந்தாங்களா? ஏன் இப்படியே நாம படைச்சுக்கிட்டே இருக்கமேன்னு அவரு கவலைப்பட்டுட்டு இருந்தாராம். அப்பதான் வந்து நம்மள பிள்ளை பெருமானார் வந்தாரு. அவருக்கு அப்புறம் அவரோட சைவ நெறியில எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த படைப்பு நெறைய பிறந்தவர்கள் ஈசனோட திருவடியில போய் இறப்பில்லாத இருந்தாங்க. அப்புறம் அவரோட படைப்பு தொழிலே அப்பதான் அவருக்கு வந்து தலைமை பெற்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தாளுடைய படைப்பென்னும் தொழில் தன்மை தலைமை பெற அப்படின்னு அழகா சொல்றாங்க. நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க நம்மள ஜம்மன் இருக்கும். பின்னாடி வந்த நம்பிசுவாமி கூட இந்த சைவன்றதுல ஒரு தொல்லையும் இல்ல. அவங்க பாட்டுக்கு ஜம்முன்னு அந்த ராஜபாட்டையில 4 லைன்ல NH ரோட்ல போற மாதிரி அப்படி பைபாஸ்ல போற மாதிரி அப்படியே சல்லுன்னு வந்துட்டே இருந்தாங்க. எந்த ஒரு தடையும் இல்ல. ஏன் நம்மளோட பிள்ளை பெருமானாரும் அப்பர் பெருமானாரும் நம்ம நமினந்தி அடிகளாரும் நம்மளோட தண்டி அடிகளாரும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அந்த காலங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் அவங்க நீக்கினதால அந்த நவீன குற்றம் அந்த எதிர்காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எந்தவித குற்றமும் இல்லாத இன்னைக்கு நம்மளுக்கு உள்ளங்கையில உலகம் இப்படி செல்போன்ல தட்டினா நம்மளுக்கு எல்லா 12 திருமுறையும் வருது. ஒரு இருட்டா இருந்தா கூட செல்போன்ல வச்சு பாட்டை படிக்கிறோம் பாருங்க. நீங்க அந்த காலம் எவ்வளவு அருமையான ஒரு காலமா இருக்குது. யார் வேணா அந்த ஒரு எத்தனை குரூப் எத்தனை இடங்கள்ல தினம் கூட இன்னைக்கு திருமுறையை கேட்க முடியுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி வெளியே கூட போக வேணாம். வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டே இன்னைக்கு திருமுறையை கேட்க முடியுது. எத்தனை அருமை இல்ல இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்ப இந்த குற்றமெல்லாம் நீங்கி இந்த சந்தோஷ காலம் வந்ததுக்கு காரணம் என்னது? அன்னைக்கு பிள்ளை பெருமானார் செய்த தொண்டுதான். வாளுடைய மணிவீதி வளர்காழி பதிவாழ. அப்ப இன்னைக்கு எத்தனை ஊர் இருந்தாலும் அப்படின்னு உருகுறோம். காழி அப்ப சீகாழின்னா அப்படி உருகுறோம். காழி நன்னகர் சென்று அடைமினேன்னு பாடுறார். அப்ப ஏன் நம்ம சுவாமி திருவாவதாரம் பண்ணதால நம்ம கைலாய பார்த்தோம்னா அண்ணல் வீச்சிருக்க பெற்றது ஆதலின் கைலாய மலை வசதி தான்ப்பா. அது எதனால வசதி? எங்க சாமி இருக்காரு அதனால வசதி அப்படின்னும் இல்லைங்களா? அது மாதிரி எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் எத்தனையோ பதி இருந்தாலும் அந்த காழின்றது இன்றும் அந்த இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனீங்கன்னா 12 பேர் இருந்தாலும் காழி பிள்ளையார் தான் சொல்றோம். புகழி பிள்ளையார் புகழை காவலன்னு சொன்னாலும் கூட நிரந்தரமா சொல்றது காழி பிள்ளையாருன்னு தான். அதனால அந்த பதிவாழ ரொம்ப அற்புதமான ஒரு வரி. நான் சொன்னாலும் நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க. ஆனா நம்புற மாதிரி நான் சொல்லுவேன். ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக. தோணியில இருக்காரு இல்லைங்க பெரிய நாச்சி அம்மையுடனாய நம்மளோட தோணிபுரத்து சாமி. சாமியோட அருளே பெருகுச்சு நம்மளோட ஞானசம்பந்தர் பிறந்ததாலதான் அப்படின்னு சொல்றார். இப்ப சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்ன தெய்வ செக்கிழார் பெருமான் எது சொன்னாலும் அம்மா அப்படியே நம்புவாங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. காக்கா பொன் கலர்னாலும் அப்படியே சொல்லுவாங்க அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செக்கிழார் பெருமானாரும் அப்படி சொல்றாரு. ஏன்னா ஞான பிள்ளையார் மேல அன்பு கொண்டதால சாமிக்கு போய் எப்படி அருள் பெறும் நாயனார் பிறந்ததால அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் யாருக்கேனும் வரலாம். வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணத்தோட நானு இதை விளக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படின்னாக்கா இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். தண்ணி பிடிக்கிறோம் இல்லைங்களா? தண்ணி பிடிச்சிட்டு வந்து குடத்துல தண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். அப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரை பிள்ளைகள் அவங்க இவங்க சமைக்கிறோம் எல்லாமே அந்த தண்ணிய முகந்துகிட்டே இருந்தாக்கா மறுநாள் காலையில அந்த தண்ணி தீந்து போகுது. அப்ப என்ன பண்ணிட்டு வரும்? இன்னொரு குடம் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு நம்ம தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா யாருமே வீட்டுல இல்ல நம்ம சமையலும் பண்ணல. மறுநாள் என்ன பண்ணுவோம்? அந்த தண்ணி அப்படியேதான் இருக்கு. நல்ல தண்ணி தானே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குடம் தண்ணி முகந்துட்டு வந்து வைக்க மாட்டோம் இல்லைங்களா? இதான் இயல்பு நம்ம பெண்கள்ன்றதால இந்த இந்த உதாரணம் புரியும். இப்ப சுவாமி என்ன பண்ணாராம்? அருளுன்ற தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தோணிபுரத்துல உட்கார்ந்து இருந்தாராம். யாருமே ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்கல. யாருமே அருளை பெறவே இல்லை நம்மளோட திருத்தோணிபுரத்து சுவாமி கிட்ட இருந்து. ஞானசம்பந்தர் திருஅவதாரம் பண்ணாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? திருமுலைப்பால் உண்டு அருள் வாங்கினாங்க. திருத்தாளம் பெற்றாங்க அருள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? முத்துச்சிவிகை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் முத்து குடை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? செட்டி பெண் இறந்து போறா அவருக்கு உயிர் பண்ணி கொடுக்குறாங்க. பூம்பாவை எழுப்புறாங்க. குளீசுரம் நீக்கிறாங்க. அப்புறம் குளிர்சிரம் வருது அபிநய்க்கு விடைப்பாடு நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரையம்பதிக்கு போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து அற்புதங்கள் புனல்வாதம் அனல்வாதம் எல்லாத்தோடையும் ஏடு 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 இட்டு எதிர்த்து கொள்றது இப்படி
அப்படி ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனை ஆக்குறாங்க. இப்படி எல்லா அருளை வாங்கிக்கிட்டே இருக்கிறதால சுவாமியோட அருள் அப்பதான் ஒண்ணு ஒண்ணா குறைய குறைய சுவாமி நிரப்பிக்கிட்டே இருக்கார், ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராமா சுவாமி. அப்போ ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருகுச்சா இல்லையா? அவரோட அருள் இருந்தாலும் யாருமே வாங்காதப்ப அவர் அப்படியே இருந்தார். அவர் கொடுக்க கொடுக்கதான் எங்களுக்கு சித்தாந்தம் எடுத்த சார் தான் சொல்லுவார், வேறையே சொல்லுவார். சாமி நடராஜர் வந்து அங்க உட்கார்ந்துட்டே இருப்பார், சாந்தம்மா எப்ப வருவா, அவளுக்கு எல்லா அருளையும் கொடுக்கலான்னு. ஆனா சாந்தாமா போனாதானே அதை வாங்க முடியும், போகலைன்னா எப்படி வாங்க முடியும்? சுவாமி வச்சுட்டே உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னுவார். நம்மளுக்கு அதை கேட்ட உடனே எப்படா ஓடிப்போய் சாமி கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம்னு தோணும். அது மாதிரி சுவாமி என்ன பண்றாராம், திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக அவரோட காரணங்கள் அவரோட திரு அவதாரத்துல இதுவும் ஒரு காரணமா இருந்தது அப்படின்றாங்க. அப்புறம் முக்கியமான காரணம், அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புறநெறிகள் பாழ்பட. அவன்னா குற்றங்கள் இருக்கக்கூடிய சின்ன அறிவில்லாத இந்த அமன் முதலா பரசமயங்கள் அதெல்லாம் என்ன, அதனால என்ன, அது பாட்டுக்கு சமயம் இருந்துட்டு போதே, நமக்கு என்ன அப்படின்னாக்கா, அந்த சமயத்துல இருந்தா உங்களுக்கு பவம்ன்ற பிறவி தீராது. பவம்னா பிறவி, பவத்தை பெருக்கி கொண்டே இருக்கும். நீங்க அதுவும் முக்கியமா நம்ம பெண்களுக்கு முக்தியே கிடையாதுன்றவாங்க. அப்ப எப்பதான் பெண்கள் முக்தினா, அவங்க திரும்ப ஒரு பிறவி ஆணா பிறந்து அந்த பிறவி நல்பிறவியா இருந்ததுனாதான் முக்தியை ஒழிய, பெண்ணா இருந்தா பிறவியே கிடையாதுன்னு முக்தியே கிடையாது அப்படின்றாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம சிலந்தியா பிறக்கலாம், யானையா பிறக்கலாம், ஈயா பிறக்கலாம், எறும்பா கூட பிறக்கலாம். நம்ம ஈசனை வழிபாடு செய்தா நம்மளுக்கு முக்தி அப்படின்றது நம்மளோட சைவம். அப்ப பவம் பெருக்கும் புற நெறிகள் பாழ்பட. அப்ப இந்த நெறிகள் எல்லாம் என்னது, பாழ்பட. அதோட நல்லூழிதோறும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சர அசரங்கள் எல்லாம் சர அசரங்கள். அப்போ சரம்னா என்ன, அசரங்கள் என்னன்னாக்கா, எல்லாருமே உயிர், நம்மளும் உயிர் தான், என்ன செடி கொடி மரமும் உயிர் தான். என்ன நம்ம மூவ் ஆகுறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கிறோம், அது நடக்கிறது கிடையாது. அது அசரம், நம்ம சரம். அப்ப ரெண்டு பேருமே உயிர் தான். நம்ம அந்த நடந்த இப்போ அசையக்கூடிய உயிரும் அசையாத உயிரும் உயர்வு அடையன்றாங்க. என்னம்மா மரமெல்லாம் கூட உயர்வு அடையுதானாக்கா? ஆமா, ஞானசம்பந்தர் என்ன பண்றார், இப்ப திருவொத்தூர்ன்ற தலத்துக்கு போற, அங்க ஒரு அடியார் என்ன பண்றாரு, பனை மரங்கள் வளர்த்துட்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்குல பனை மரங்கள் வளர்த்துட்டு இருக்க. எதுக்கு, சுவாமிக்கு வேணும் அப்படின்னு இந்த மரங்களை வளர்த்துட்டு இருக்க. நம்ம பூ மரம் வளர்க்குற மாதிரி அவர் பனை மரத்தை வளர்த்துட்டு இருக்க. ஆனா அந்த பனை மரங்கள் காய்க்கவே இல்லை. அது காய்க்கலன்றதை விட இந்த சமணர்களா என்ன சொல்றாங்க, நீ ஒரு அடியார், நீ வளர்க்கறது எல்லாமே ஆண் பனையா போயிட்டு அது காய்க்கவே மாட்டேங்குது, ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இது வந்து கஷ்டப்படுத்துற உடனே பின்னாடி நம்ம சாமி போறாங்க, நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் போன உடனே அந்த அடியார் வந்து அடறார், சுவாமி இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, பூத்தேந்தா என கொண்டு நின் பொண்ணடின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. பாடின உடனே என்ன ஆகுது, ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனை, பெண் பனையா ஆகி குலை ஈங்குலை ஈன்றும்னு பாடினதால ஈந்துடுது. அதுவே ஒரு அற்புதம் தான். அதை விட பெரிய அற்புதம் என்னன்னாக்கா, இந்த பனை மரங்கள்லாம் காய்த்து பழுத்து ஈசனுக்கு உதவினதால, அதோட இல்லாம நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வாக்குல வந்ததால அந்த 1000 பனை மரங்களும் ஈசனோட அடியில போய் திருவடியில போய் சேர்ந்துதான். நமக்கு கூட அது முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பனை மரங்கள் கூட என்ன ஆச்சு, சுவாமியோட திருவடிக்கு போச்சுன்னா, ஏன், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வாக்குல வந்ததால. அதனாலதான் தாவில் சர அசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பண்ண காட்சியை இவ்வளவு அழகா கொண்டு போறாங்க நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமானார். இப்ப திரும்ப பார்க்க போனா, என்றைக்கு திருவாதிரை நாள்ல, ஒரு திருக்கிளரும் திருவாதிரை நாள்ல திசை விளங்க, பரசமய சரிக்கொழிய, சைவம் தழைக்க, வைதிகம் தழைக்க, தொண்டர் மனம் களி சிறப்ப, தூய திருநீற்று ஒளி வந்து எல்லா பக்கமும் இருக்க, 7 உலகம் குளிர்தூங்க. வெப்போன்ற பிறவின்ற வெப்பத்துல வந்து என்ன பண்றாங்களாம், எல்லாரும் வந்து தவிச்சு போயிருக்காங்க. சாதாரண வெப்பத்திலே இங்க நாங்க தவிச்சு போறோம், திருச்சியில கேட்கணுமா? பிறவின்ற வெப்பம் அதை விட அதிகம். அதான் நம்மளோட பெருமானார் ஓலை கொடுத்து ஆள்றதுக்கு வர்றாரு இல்லைங்களா, ஓலைய கொடுத்துட்டு ஆளை வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கோலத்துல சாமி என்ன பண்ணுவாங்க, ஒரு கொடை கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா அந்த குடை என்ன பண்ணுதான், நம்ம மக்களோட பிறவின்ற துன்பத்துல இருக்க நமக்கு
அது வந்து ஒரு குடையா வரணுன்றதுக்காக சுவாமி வந்தாருன்ற ஒரு அழகான குறிப்பை கொடுப்பாங்க தெய்வ சேக்கிழா பெருமானார். அந்த மாதிரி நம்ம பிறவின்ற வெப்பத்துல இருக்கிறத நம்ம குளிர் தூங்க, நம்மள குளிர்ச்சி பண்ண ஒரு ஏசி போடுற மாதிரி நம்மளோட பெருமானார் வராங்க. குளிர் தூங்க, அண்டர்குலம் அதிசயப்ப, அந்தனர் ஆகுதி பெருக, தமிழ் செய்த தவம் நிரம்ப, அப்புறம் மாதவத்தோர் செயல் வாய்ப்ப, தென் திசையே வென்றியேற, அதுக்கப்புறம் மேதினில தனி உலகம், மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல, தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, மெய்யறிவு இடங்கொள்ளும் இசை, இசை நிறைய பண் பாடுறாங்க, நிறைய இசை பாடுறாங்களே அது. அப்புறம் தானுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற, பிரம்மனோட படைப்புக்கு தலைமை பெற, நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உள்ள குற்றங்கள் நீங்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட சிங்காழி பதிவாழ என்றும் நிலைத்தன வாழ, அதோட நிறைவா என்னது, ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக. அதுக்கப்புறம் புல்லறிவோட அமன் முதலான பரசமயங்கள் வந்து அவங்களோட புரைநெறிகள். அதனாலதான் பிள்ளைப்பெருமானோட பாடல்கள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த சமணர் பாட்டுல நீங்க அந்த உரையெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் மனதுல கொள்ளாதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டே வருவார். அது வந்து அததான் சொல்றார். அந்த முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள். ஏன் கேட்காதீங்கன்னாக்கா, அந்த சமயத்தை குறை சொல்லணும்ன்றது நம்மளோட எண்ணம் கிடையாது. நம்மளோட எண்ணம் என்னன்னாக்கா, இது அதுல முக்தி கிடையாது, அது நாள் வீணா போயிடும் அப்படின்றதுதான். அந்த மாதிரி தாவில் சர அசரங்கள். அப்போ எல்லா உயிர்களும் உயர்வு பெற நம்மளோட பிள்ளை பெருமானார் அவதாரம் செய்தாங்க. அவதாரம்னாலே திரு அவதாரம், திருன்றது அடைமொழி. அவதாரம்னா இறங்குதல்னு அர்த்தம். என்ன இறங்குதல்னாக்கா, மேலுலகத்துல இருக்கக்கூடிய சில உயிர்களை சுவாமி வந்து சில காரணங்கள் பற்றி குருநாதராகவோ இல்ல மற்றவர்களாகவோ நமக்காக காரணம் பற்றி அனுப்புறது. இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக அனுப்புறது. அவங்க வினையின் காரணமா இங்க வர்றது கிடையாது. அவங்க வந்து இந்த செயலுக்கு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக சுவாமி அனுப்பி வைக்கிறது. அதுதான் திரு அவதாரம் அப்படின்னு சொல்றது. சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு நம்மளோட பிள்ளை பெருமான திரு அவதாரம் பண்ண அந்த அற்புதமான செய்திய கொடுக்குறாங்க நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானார். இனி பாத்தீங்கன்னாக்கா, அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன, அந்த சீகாழில இருக்கக்கூடிய நிறைய தவத்தின் மிக்கோர்கள் இருக்கிறாங்க. அப்படியே அமைதியா அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா, ஒரு ஒரு சிவன் அருள் பெற்றா ஒரு மெய்க்கூச்சேரியத்தை ஒரு உணர்வு தோன்றும் இல்லைங்களா? இறைவனை நோக்கி வணங்கும் பொழுது, சிவனை நோக்கி வணங்கும் போது நமக்கு ஒரு மெய்க்கூச்சேரிதல், ஒரு 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 ஆனந்த வாரி மனதிலேயோ உள்ளத்திலேயோ உடம்புலயும் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு உணர்வு தோன்றுது. தூண்டின உடனே அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் எதனால தோணுது? அவங்க என்ன பண்ணா, ஈசனையே நினைத்து கொண்டிருக்கிறதால, ஈசனை நினைத்து வருகாலம், நிகழ்காலம், சென்ற காலம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியவங்க. அவங்க வந்து யோசிக்கிறாங்க, சிவபெருமானை தியானித்து, இது என்ன இப்படி சிவ சிவ சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு நம்மளுக்கு தோணுதே, எதனால அப்படின்னு பார்க்கும்போது 28வது பாடல். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான், அவன் வரும் நிமித்தம் இது என்று அதிசயித்தார். அப்பதான் வந்து கவுனியர்ன்றது அந்த குலம், அந்த அந்தனர் குலத்துல ஒரு குலம். அந்த குலத்துல வந்து ஒரு காதலன், அவர் யாரு? இந்த உயிர்கள் மேல அன்பு கொண்டவர். காதல், அன்போட முதிர்ந்த நிலை காதல்ன்றத நிறைய தடவை சொல்லி இருக்கேன் நான். அப்போ அன்புன்றது ஆரம்ப நிலை, அதுக்கு அடுத்த முதிர்ந்த நிலை காதல். அந்த அத காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு எப்ப பாடுறார்? கடைசி பாட்டுல பாடுறார். அப்ப ஒரு உயிர்கள் மேல காதல் கொண்ட பெருமானார் உதித்தார், அவன் வரும் நிமித்தம் இது, அவர் வரக்கூடிய நிமித்தம் அந்த ஆனந்த வாரி ஆனந்தம் தான் நமக்கெல்லாம் உணர்வுல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அங்க வந்து என்ன பண்ணுதுனாக்கா, 29வது பாடல்ல என்ன சொல்றாருனாக்கா, அந்த அங்க இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் தங்களோட மகரந்தங்களை அப்படியே கொட்டி கீழே இருக்க அந்த துகள்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு தண்ணி ரொம்ப மண்ணு பறந்ததுன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போடுவோம், தண்ணி தெளிச்சு விடுவோம், அந்த மண்ணு பறக்காத இருக்கும் இல்லைங்களா? இல்ல அந்த அந்த மாதிரி என்ன பண்ணுதான், இந்த பூக்கள்லாம் தன்னோட மகரந்தங்களை அந்த கீழே இருக்க துகள்கள் மேல கொட்டுதான், அது பறக்காத இருக்கிறதுக்கு. இது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, தூமர் இது பாருங்க, பூமுகை அவிழ்ந்து மனம் மேவு பொழில் எங்கும்
தேமருவு தாது, தேன் சொட்ட சொட்ட அந்த தாதோடு துதைந்த திசையெல்லாம், அப்படியே தேன் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய பூக்களை வந்து எல்லா பக்கமும் போடுதான். போட்டு என்ன பண்ணுது, தூமருவு சோதி விரிய துகள் அடக்கி, அது நல்லா மலர்ந்து இருக்குது அந்த பூக்கள். ஆனா கீழே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய துகள்கள் எல்லாத்தையும் அடக்கிடுதான். அடக்கி மாமலைய மாரதமும் வந்து அசைமன்ற, நல்ல ஜென்டிலான தென்றலும் வீசுது அப்படின்றாங்க. இது என்ன ஒரு பூ பூக்குது, ஒரு தென்றல் வீசுது, இதையே அப்படி சொல்லியிருக்காரு நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமாள். ஒருவேளை நம்ம பெரிய புராணம் பாடணும், பஞ்சபுராணம் பாடுறோம் இல்லைங்களா, ஒரு தேவாரம், ஒரு 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 திருவாசகம், அப்புறம் வந்து திருவிசப்ப, திருப்பல்லாண்டு, ஒரு பெரிய புராணம் பாடணும்ல. இந்த பாடல இந்த பாடல் என்ன இருக்கு, பூக்கள் மலருது, தென்றல் அடங்குதுன்றோம். இந்த பாடல பாடினாலும் அது பஞ்சபுராணத்துல ஒண்ணுதான். இந்த 4256 பாடல்கள்ல, 4000 சுற்றம் பாடல்கள்ல எந்த பாடல பாடினாலும் அருள் பாடல் தான். இதுல கவிநயம் இருக்கு, இதுல வந்து இயற்கை வளம் இருக்கு, இதுல அற்புதம் இருக்கு அப்படின்ற பாராபட்சம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இந்த பெரிய புராணத்துல இருக்க எந்த பாடல் எந்த நேரத்துல விண்ணப்பம் பண்ணாலும் அது ஈசனுக்கு உகந்த பாடல். அதுல நகர சிறப்பா இருக்கலாம், நாட்டு சிறப்பா இருக்கலாம், ஒரு ரசனையா இருக்கலாம், ஒரு பூ பத்தின விவரமா இருக்கலாம், எதை பத்தி இருக்கலாம். தெய்வ செக்கிழ பெருமானார் வாக்குல வந்தா அது வந்து அருள் பாடல் தான், அது எந்த பாடலா இருந்தாலும். அப்ப இதுல என்ன சொல்றான்னாக்கா, இந்த துகள் அடங்குறது எப்படி இருக்குதுனாக்கா, அந்த பூக்களால எப்படி இந்த துகள்லாம் அடங்குதோ அதே மாதிரி நம்மளோட ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருஅவதாரம் பண்ணிட்ட அவரை வந்து வர வர இந்த துகள் போல இருக்கக்கூடிய சமன் மாசுக்கள் எல்லாமே அடங்கி இனி எல்லாமே சைவன்ற பூ மலர்ந்து இருக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படின்ற உள்ளுரைதான் அந்த இடத்துல அந்த பாடல்ல இருக்கு. அற்புதமான பாடலா இருக்கு. அப்படி படிக்கும்போது அப்படி ஒரு குபீர்னு ஒரு சந்தோஷம் மனசுல வருது. அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த துகள்கள்லாம் தூமருவு சோதி விரிய துகள் அடக்கி, அப்ப மற்ற சமயங்களோட தருக்குகள் எல்லாமே அடக்கக்கூடிய அந்த பூ மாதிரி நம்மளோட பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் வந்து எல்லா இடங்கள்லயும் என்ன பண்ணுதுனாக்கா, நல்ல நிமித்தங்கள், நல்ல நல்ல சந்தோஷமான தானாவே பூக்கள் நிறைய மலர்ந்திருக்குது. ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது இந்த இயற்கையே அந்த சந்தோஷத்தை கொண்டாடுது. ஏன்னா நல்ல நல்ல பூக்கள் இருக்குது, பூக்கள் தானாவே இருக்குது, நல்ல வேதங்கள் எல்லா இடத்துலயும் ஓதுது. இதோட வேத மொழி இருக்குது. யாராவது இந்த இதுவும் இருக்கு இல்லைங்களா, பஞ்ச வாத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்ச வாத்தியங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, யாரும் ஏற்றுவர் இன்றியே, யாராவது வாத்தியம் வாசித்தா தானே சத்தம் வரணும். ஆனா தானாவே இந்த மங்கள இசைகள்லாம் தானாவே முழங்குதான். அது எதனாலனாக்கா, இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழும் போது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, வானவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இயற்கையே ஏன் திரைப்படங்கள்ல எல்லாம் பார்த்தாக்கா, ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல பூ கொட்டுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பாங்க. ஏதாவது ஒரு ஹீரோ வந்து அழுதுட்டே போற சோகமா போனாருன்னா உடனே வானம் அழுகுற மாதிரி கேட்பாங்க. அதாவது இயற்கையே அந்த இதுவ சொல்றாம அத கற்பனைக்கு சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அத சொல்றேன் நானு. என்ன பண்றாங்க, அது மாதிரி இயற்கை என்ன பண்ணுதாம், நல்ல மனமுள்ள பூக்களை தருது, நல்ல வேதங்கள் முழங்குது, இருக்கு வேதங்கள் முழங்குது, சங்கம், படகம், கருவி, தாரை, இந்த மாதிரியான 33வது பாடல், இந்த மாதிரியான வாத்தியங்கள்லாம் யாரும் இயற்றுபவர் இன்றியே தானாகவே இயக்குது. ஏன் அப்படி இயங்குதுனாக்கா, இது அற்புதங்கள் நிகழும் போது ஈசனால கொடுக்கப்பட்ட, தேவர்களால கொடுக்கப்படுற அது ஒரு வாழ்த்து. இப்படியாக நம்மளோட பெருமானார் திருஅவதாரம் பண்ண நாள் ஒரு மங்களமான ஒரு நாளா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 10 நாட்கள் மங்கள சடங்குகள் செய்யறாங்க. என்னன்னாக்கா, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த முன்றுல என்ன பண்ற அவங்களோட அந்த ஊர்ல அந்த பிள்ளை பெருமானாரோட இல்லத்துல வந்து என்னென்னலாம் பண்ணாங்க, 10 தேசங்கள். இப்ப நம்மளே வந்து குழந்தை பிறந்ததுன்னா சில சடங்குகள்லாம் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த சடங்குகள்லாம் வந்து செய்யறாங்களாம். என்னென்ன சடங்குகள் செய்யறாங்கனாக்கா, நிறைய வந்து மங்கள குடங்கள் வைக்கிறாங்க, தூப தீபங்கள் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கல்யாணத்தெல்லாம் நம்ம பாலிகை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாலிகைகள்லாம் வந்து நிறைய செய்யறாங்க. செய்து அதெல்லாம் எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படியெல்லாம் அந்த ஊர் அலங்காரம் பண்றோமோ அந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட பெருமான முளைப்பாலைகள் மேலை தோறும் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து செம்பொன் முதலான தானங்கள் எல்லாமே வந்து செய்யறாங்க.
இன்றைக்கும் அந்தணர்கள் அந்த பழக்கம் உண்டு. ஒரு சின்னதா ஒரு வெள்ளி, பொண்ணு அதெல்லாம் வந்து குடுத்து அந்த சடங்கு செய்யற பழக்கம் இன்னுமே உண்டு. நான் பார்த்திருக்கேன் நானு. அப்புறம் வந்து இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்களா, மாலை கட்டி அலங்காரம் பண்ணலான்னு பார்த்துட்டு மாலையெல்லாம் வாங்குறாங்க. பூவெல்லாம் எடுத்து பார்த்தா அதுல வண்டா இருக்குதாம். போவே இல்லையாம். சரின்னு வண்டோடே மாலைகள் எல்லாம் தொடுத்து வச்சுட்டாங்களாமா. அந்த மாரி அவ்ளோ அதாவது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் தேன் சொரிந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயாவை புகைன்னு வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா? அந்த வெண்கடுகால வந்து புகை போட்டு அந்த திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் இந்த இந்த 10 தினங்களுக்கு இதெல்லாம் வந்து அழகா செய்றாங்க. நம்மளோட பெருமானார் பிறந்த அந்த 10 தினங்கள், தச தினங்களுக்கு. ஆம், அடியார்களுக்கு அமுது செய்விக்கிறது. அது இதுதான் முக்கியம். நம்ம வீட்ல ஒரு நல்லது நடந்தது, ஒரு சந்தோஷம் நடந்ததுன்னா, உடனே அடியார கூப்பிட்டு அமுது செய்விக்கணும். அவங்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது. நம்மளால தக்க வெள்ளியோ, பொன்னோ, பணமோ ஏதோ அவங்களுக்கு தேவையானத கொடுத்து, அந்த சந்தோஷத்த அப்படித்தான் கொண்டாடணும் நம்ம. அப்படின்றத நெறைய இடங்கள்ல நீ பார்க்கலாம். இங்கேயும். இது மாரி 40வது பாடல். மேய விதி ஐயிரு. ஐயிருன்னா 5, 2, 10 நாள்லயும் இந்த மாதிரிலாம் வந்து அந்த நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கோட பிறந்தத திரு அவதாரம் பண்ணத கொண்டாடுறாங்க. அடுத்து பெயர் சூட்டணும் இல்லைங்களா? 41வது பாடல். நாம கரணத்து அழகு நாள் பெற நிறுத்தி சீம உதய பரதியில் திகழ் பிரானை தாமரை மிசை தனி முதல் குழவி என்ன தூமணி நிறைத்து அணிசை தொட்டில் அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெயர் சூட்டுற விழா அன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அந்த நாள்ல வந்து நம்மளோட பெருமானார நல்ல உதய சூரியன் போல இருக்கக்கூடிய சைவத்துக்கே உதய சூரியனா அவர் தானே இருக்கார். அதான் சேம உதய பருதி பருதினா சூரியன். உதய சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட பிரானார அழகா வந்து ஒரு ஒரு அதாவது தாமரையில இருக்கக்கூடிய திரு மகாலட்சுமர் திரு பொருந்திய குழந்தை மாதிரி நல்ல அழகான ஒரு தொட்டில நிறைத்து இருக்கிறாங்க. தொட்டில நிறுத்திட்டு அத ஒரு அற்புதமான செய்கையை சொல்றாரு நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். இந்த செய்கை வந்துட்டு எல்லா பிறந்த குழந்தைக்கும் எல்லா தாயும் தான் பால் ஊட்டுனாங்க. இத ஒரு தனியா சொல்லணுமா அப்படின்னாக்கா, இந்த பால் ஊட்டுதல்ன்ற இதுக்கே ஒரு பாட்டை வச்சிருக்காரு நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். ஏன்னா பெருமலை பயந்த கொடி பேணு முளையின்பால் அரை குழைத்து அமுது செய்து அருளுவாரை தரும் மறைவியார் பரமதால் பரவும் அன்பே திருமுலை சுரந்து அமுது செய்து அருளவித்தான்ற. என்னன்னாக்கா இப்போ நம்ம நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க. பொதுவா சினிமாக்கள்ல டயலாக் உணர இந்த அம்மா வந்து ரத்தத்தையே பாலாக்கி கொடுத்தாங்க குழந்தைக்கு அப்படின்றது எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய. ஆனா இந்த அம்மா வந்து தன்னோட அந்த உடம்புல இருக்க அந்த ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கலையாம். எப்படி கொடுத்தாங்கனாக்கா, இத புரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்ணப்ப நாயனாரை தான் நினைக்கணும். அவர் என்ன பண்ணாரு, வகையில இருந்து அந்த தீர்த்தம் கொண்டு வந்து சுவாமி மேல உமிழ்ந்தார். அது எப்படி இருந்துதான், அவர் நெஞ்சில இருக்க அன்பு வாய் வழியா வந்தாம உமிழ்ந்தது வந்து என்ன சொல்லல, அவரு வாயில இருக்க நீரை உமிழ்ந்தாருன்னே சொல்லவே இல்லை சுவாமி. அவர் நெஞ்சில இருக்க அன்பு வாய் வழியா வந்ததுன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், பின்னாடி நம்மளோட அம்மை ஆளுடை அம்மை ஆகிய பெரிய தோணிபுரத்துல இருக்கக்கூடிய பெரிய நாச்சியார் வந்து தன்னோட தன் துணை முலைகள்ல பாலை கறந்து அதுல அபர ஞானம்ன்ற ஞானத்தை குழைத்து பின்னாடி அருள போற பிள்ளையாருக்கு இந்த ரத்தத்தை பாலாக்கி அவங்க கொடுக்கலையாம். எப்படி கொடுத்தாங்களாம், பரமர் பெருமானார நினைச்சாங்களாம். நினைச்ச உடனே அந்த அன்பு பாலா உருவகித்து அந்த சுரந்து அந்த அமுத தான் கொடுத்தாங்களே, அன்பத்தான் அதாவது திருத்தோணி வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய அன்பத்தான் அவங்க பாலா உணவா கொடுத்தாங்களே ஒழிய மற்றவர்கள் மாறி அந்த அம்மையார். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட தன்மையை நம்ம பார்த்திருக்கோம். சிவபாத இருதயர் என்ன பண்றாரு, தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்காதவர். அந்த அம்மா என்ன பண்றாங்க, கணவனார் தன்மையில இருந்து அவர் என்ன கேட்டாரோ அந்த அந்த தன்மையில இருக்கக்கூடியவங்க பகவதி அம்மையார். அதனால அவங்க வந்து பால் ஊட்டும் பொழுது கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெருமானாரை நினைத்து பெருமானோட அருளை நினைத்து நினைத்தே பால் ஊட்டுனாங்கன்றத அழகா அந்த 42வது பாடல்ல சொல்றாங்க. அடுத்து வந்து காப்பு. நம்ம குழந்தைகளுக்கு போடுவோம் இல்லைங்களா, பால்மணி காப்பு போடுவோம், கையில கருகமணி போடுவோம். இந்த மாதிரி எல்லாம் காப்பு போடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவருக்கு வந்து ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேரு உலகளுக்கு சுவாமியோட திருவருளால வந்தவர். சாதாரண குழந்தை அவர், சுவாமியோட திருவருளால வந்தவர். அவருக்கு மத்த காப்பு இந்த ஐம்படை சதங்கை சாத்துறது, பால் மணிக்கு சாத்துறது, வேம்புல காப்பு போடுறது, எருக்கல அரைஞ்சான் கயிறு போடுறது, இதெல்லாம் வேறு மிகைன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்களாம்,
நெற்றியில திருநீற்று காப்பு தான் இடுவாங்களாமா. அவங்களுக்கு காப்புன்றது என்னது? அதனாலதான் அவருக்கு அன்னைக்கு காப்பா திருநீர் இட்டதாலதான் நமக்கெல்லாம் காப்ப சுவாமி சுரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்னது பேஸ்டுக்கு வரும். டென் டெடடென்ட்டு ஒரு சுரக்ஷா வளையம் வரும். என்னன்னா காப்பு வளையம், உங்களோட பல்லுக்கு ஒரு காப்பு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்டுக்கு போடுவாங்க. அது நான் போடும்போதெல்லாம் நினைச்சுப்போம், நமக்கு ஒரு காப்பு வளையம் என்னது? திருநீர் தான் அப்படி சுத்தி நம்மளுக்கு ஒரு காப்பா இருக்குது அப்படின்னு. அவருக்கு காப்பா திருநீர் அணிவித்ததால நம்ம உயிர்கள் அத்தனைக்கும் அவர் என்ன பண்றாரு? காப்பா மந்திரமாவது நீருன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலையும் இந்த திருநீரையும் விட்டுட்டு போனாரு நம்மளோட குருநாதர். அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு தாலாட்டு பாடுறாங்களாம். எப்படி தாலாட்டு பாடுறாங்கன்னாக்கா, அவர் அந்த அம்மாவோட மடித்தள தாயா திருமடித்தளத்தும் அம்மாவோட மடியிலேயே இருக்கிறாராம். தயங்கு மணி தவிசுன்னா படுக்கைன்னு அர்த்தம். நம்ம பெட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான் தவிசுன்னு சொல்றது. அது மாதிரி தொட்டிலையும் அம்மாவோட மடியிலயும் படுக்கையிலயும் இல்ல தொட்டிலும் தூங்கக்கூடிய பெருமானாருக்கு எப்பயுமே சயனம்னா தூங்குறது. சே சேய பொருள் திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வரும் நாயகனை தாலாட்டு நலம்பல பாராட்டினார். இப்ப பின்னாடி நம்மளோட திருமறையும் தீந்தமிழையும் கொடுக்கக்கூடிய பெருமானாருக்கு அவங்க தாலாட்டி பாடினாங்களாம். பாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு இப்ப 5 மாதம் ஆயிடுச்சு. வருமுறை பருவத்தில் வளர்ப்புகளை பிள்ளையார் அருமறைகள் தலையெடுப்ப ஆண்ட திரு முடியெடுத்து பெருமழுவர் தொண்டல்லால் பிரிதிசையோம் என்பார் போல் திருமுக மண்டலம் அசைய செங்கீரை ஆடினார். அப்படின்னு செங்கீரை பருவம்ன்றது என்னன்னாக்கா, இந்த கையை இப்படி வச்சுட்டு குழந்தை இப்படி இப்படி ஆடும். இந்த காலை இப்படி 2 காலையும் இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை எந்திரிக்க வராது, உட்காந்துக்கிட்டே இப்படி இப்படி ஆடும். தலைய ஆட்டுறது இத செங்கீரை பருவம்னு சொல்லு. நான் ஆடியே காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம். செங்கீரை பருவம்னு சொல்றது இது ஒரு பருவம். இலக்கணங்கள்ல எல்லாம் நம்மளோட அம்பாளுக்கெல்லாம் பிள்ளை தமிழ்ல எல்லாத்துலயும் இருக்கும் செங்கீரை பருவம். நம்ம சாமி எதுக்கு இப்படி செங்கீரை பருவத்துல தலையாட்டினாங்கனாக்கா, இந்த மாதிரி தலையெடுக்க போகுது, நம்மளோட சைவம் தலையெடுக்க போகுது, மித்த சமயங்கள்லாம் வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப முன்னாடி அழகா மழு கொண்டு இருக்கக்கூடிய பெருமானார் திருவடி தவிர வேற எதையும் எனக்கு வேணாம். நம்ம வேணாம்னா குழந்தை எப்படி சொல்லும்? வேணான்னு சொல்லு இல்லையா? அது மாதிரி சுவாமியோட வம்பரா வரிவண்டு மனம் நார மதுமலர் நற்கொன்றையான் அடியலாத பேனா, நான் அவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன், அந்த சைவம் தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி தலைய அந்த மாதிரி செங்கீரை பருவத்துல தலைய ஆட்டினாங்களாமா. ரொம்ப அழகா அந்த திருமுக மண்டலம்னு சொல்றாரு. அதாவது அவங்களோட முகமா இல்லையா, அது ஒரு தேஜஸ் பொருந்திய ஒரு சூரிய மண்டலம் மாதிரி இருக்குதாமா. நம்மளோட சாமியோட திருமுகம் எப்படி இருக்குது இன்றைக்கும். அவங்க முகம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. இது அதுவும் துரியாதீத நிலையில இருந்து செக்கிழவர்மான் பார்த்திருக்காங்க. அவங்களோட திருமுக மண்டலம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? நினைக்கும் போது நம்மளை அறியாமலே ஒரு உணர்ச்சி பெருக்கு வருது. அடுத்தது என்ன பண்றாங்களா, நாமறியும் பரசமயம் உலகீர் எதிர் நாடாது போமகள என அங்கை தட்டுவதும் புனிதன்பால் காமரு தாளம் பெறுதற்கு ஒத்துவதும் காட்டுவ போல் தாமரை செங்கனிலா சப்பானி கொட்டினார். சப்பானி பாணினாக்கா கை கால்களை தான் பாணின்னு சொல்லுவோம். சாரங்க பாணி, சாரங்கம்ன்ற சக்கரத்தை வச்சிருக்கிறவர், அதனால சாரங்க பாணின்னுவோம். நிராயுத பாணி எதுவுமே கையில வச்சுக்கலாம், நிராயுத பாணின்னுவோம். பாணினாக்கா கைகள், அந்த கையால இப்படி தட்டுறதை சப்பானி கொட்டுறதுன்னு அது ஒரு பருவம். அது குழந்தை கை தட்டிட்டே இருக்கும். இந்த நேரம் கைத்தட்டு 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 நம்ம சொல்லுவோம், உடனே கை தட்டிட்டே இருக்கும் இல்லைங்களா? நம்ம சுவாமி எதுக்கு கை தட்டினாங்கனாக்கா, இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில ஹார்ன் இல்ல, ஏத்தாப்புல வரவங்கள என்ன பண்ணுவோம், பின்னாடி உட்காந்துருக்க கை தட்டி போ 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 வழி விடு வழி விடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நடந்துட்டே போறோம், யாராவது ஒரு பெரியவங்க வராங்க, கை தட்டி கொஞ்சம் ஓரம்போன்னுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம சுவாமி கையை தட்டினது எப்படி இருக்குதுன்னா, சைவம் தலைக்க போது, நம்ம சாமி வந்துட்டாங்க, இனி சைவத்துக்கான பாடல்கள்லாம் பாடப்படாங்க, அற்புதம் எல்லாம் செய்ய போறாங்க, திரும்பவும் பேக் டு பெவிலியன் ரமன், திரும்பவும் சைவம் தழைக்க போகுது, மத்த சமயம் ஓரம்போன்னு சொல்ற மாதிரி நம்மளோட சாமி கை தட்டுனாங்களாமா. இன்னொன்னு சொல்றாங்க தெய்வ செக்கிழவர்மானார், என்ன சொல்றாங்கனாக்கா, பின்னாடி தாளம் கொண்டு தாளம் போட போறாங்க. நம்ம காழி பிள்ளையார் தாளம் போட போறாங்க. அப்போ அந்த கைகள் வலிக்குதுன்றதுக்காண்டி என்ன பண்ணுவாரு,
சாமியே வந்து திருத்தாளம் கையால தாளம் போட்டது கை வலிக்குதுன்னுட்டா பொற்தாளம் கொடுக்க போறாங்க. அந்த பொற்தாளம் வாங்கணும்னா முன்னாடியே ஒரு பிராக்டிஸ் வேணும்ல. அதனால அந்த பொற்தாளம் வாங்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒத்துவதுன்னா பிராக்டிஸ் பண்ற மாதிரி கையை இப்ப வந்து சப்பானி கொட்டினாங்க அப்படின்னு அந்த 9வது மாதத்துல சப்பானி கொட்டதுல சொல்றாங்க. அடுத்து 10வது மாதத்துல தவழறாங்க. எப்படி தவழறாங்கனாக்கா, நல்ல மத்த மத்த சமயங்கள்லாம் விதி தவழ்ந்து போயிடுச்சு. அதாவது சமணம் சமணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட அ அருங்கலை நூல்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களோட வைத்தியத்துக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாதுன்னுவாங்க. ரொம்ப வைத்திய நூல்கள், சாஸ்திரங்கள்லாம் அவங்களோட சிறப்பு. ஆதியில இருந்த சமணம், புத்தம் எல்லாமே நல்ல நல்ல ஒரு சமயங்கள் தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சமண கருத்துகளையும், அவங்களோட குறிக்கோள்களையும் விட்டுட்டு, ராஜாக்கள் மேல ஒரு பெரிய சப்போர்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெறியிலேருந்து தவழ்ந்துட்டாங்க. அவங்களோட நெறியிலேருந்து தவறிட்டாங்க. அதனால அவங்களோட அதிகாரமும், செருக்கும் அதிகமாயிடுச்சு. மத்தவங்கள அடக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்பதான் இந்த சமணத்தையும், சைவத்தையும், புத்தத்தையும் அடக்கணும்னு நம்ம ஞானசம்பந்தர் திருவாவதாரம் பண்ணவரு. உலகில வந்து எந்த சமயமும் இருக்கக்கூடாதுன்றது கிடையவே கிடையாது. எல்லாமே சுவாமி தானே படைச்சார். அதனால அதுல ஒரு இதுவும் கிடையாது. அப்போ இந்த இடையில விழுந்த அந்த கதி தவழ அதனால என்ன நதி தவழக்கூடிய சடைமுடியார் அருளார வந்ததால நம்மளோட சாமி என்ன பண்றாங்கன்னா, மதி தவழக்கூடிய அந்த மச்சகள் மதினா நிலா, நிலா தவழக்கூடிய அந்த முற்றத்துல தவழ்ந்து அருளினாங்களாம். அவங்கலாம் தவழிட்டாங்கன்றதுக்காண்டி, அவங்க வந்து தவ த தவழ்ந்து அருளுனாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அ குருநாதர் இல்லைங்களா? எல்லாருக்கும் இந்த தொடு தீட்சை. அந்த தொடுறதுன்றது ஒரு இது என்ன எப்பயுமே நம்ம வந்து நல்ல நல்ல பழகினவங்கள பார்க்கும்போது என்ன பண்றோம்? ஒரு கட்டி புடிச்சு திருச்சிற்றம்பலம் சொல்றோம். அது சிவாய நமன்னு சொல்றோம். அது என்னது? அந்த தொடுதல்ன்றது ஒரு ஒரு உணர்வு இல்லைங்களா? இப்போ நம்ம பிள்ளை பெருமானார் திருவாவதாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஊர்லயும், அவங்களோட உறவுக்காரங்களும், பிறக்கிறவங்களும் ஒரு நல்வினை பயன் செய்தவங்களா தானே இருப்பாங்க. அதனால அவங்கலாம் என்ன சொல்லுவாங்களாம், "காழியதம் சீராட்டே கவுனியர் கற்பகமே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சுறாங்களாம். "ஏழிசையும் பலகலையும் எவ்வுலகும் தனித்தனியே வாழவரும் அவர் தம்மை வருக வருக என அது குழந்தைய கூப்பிடுவாங்களே, "வாடா செல்லம், தங்கம்" அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி அவங்கலாம் அழைக்கும்போது, நம்மளோட சாமி என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள பார்த்து அப்படியே சிரிப்பாங்களாம். ஐயோ! அப்பா! அப்படி அவங்கள பார்த்து சிரிச்ச உடனே அவங்க சிரிச்ச உடனே அவங்களோட முகங்கள்லாம் மலருமாம். அப்புறம் வந்து அவங்களலாம் இப்படி தொட்டு இந்த குழந்தை வந்து நீங்க நம்மளோட அனுபவம் உண்டு. இந்த குழந்தை என்ன பண்ணும் நம்மள இங்க தொடும், இப்படி இப்படி தொட்டுட்டே போகும். இப்படி எல்லாரையும் தொட்டுட்டே போகும் இல்லைங்களா? அது வந்து குருநாதரோட தொடு தீட்சை. அது சிரிக்கிறதுன்றது, கண்ணால பார்க்கிறதுன்றது நயன தீட்சை. இப்படியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து அன்பையும், அருளையும் வழங்கி வழங்கி நம்மளோட பிள்ளை பெருமானார் 10 மாதம் வளர்ந்துட்டாங்க. இனி 11வது மாதம் வரப்போறாங்க. என்ன சொல்றாங்க? வரும் 50வது பாடல். "வளர்பருவம் முறையாண்டு வருவதன் முன் மலர் வரிச்சிண்டே" அப்ப ஒரு ஒரு வருஷம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 11வது மாசத்துல, உலர்கருமென் சுருள் குஞ்சி உடனலையா நல்ல கரு கருன்னு கூந்தல் வளர்ந்துருச்சாம். அது அப்படி நடக்கும்போது இப்படி அலையுதாம். அலைஞ்சு போயிட்டு, கால்ல வந்து என்ன பண்ணுவாங்களாம், கொ க கொலுசு போட்டிருக்காங்க. இந்த கழல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? பிள்ளை பெருமானார் இப்பயும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதுல வந்து அவங்க என்னன்னா கால எடுத்து தளர் நடை வைக்கிறாங்களாம். ஏன்னா 11 மாசம் அப்பதான் எடுத்தடி வைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி கொஞ்சம் ஸ்டிஃபா ஓட முடியாது. தளர் நடை வைக்கும்போது என்ன நினைக்குதான், கீழ்மை சமயங்கள்லாம் ஓடி போங்க. ஏன்னா அதெல்லாம் தளர் நடையிட்டு ஓடி போக போகுது அப்படின்றது சொல்ற மாதிரி அவங்க வந்து தளர் நடையிட்டு அருளினாங்க நம்மளோட சாமி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஓராண்டு நிறைவு பெற்றுடுச்சு. நிறைவு பெற்ற உடனே என்ன ஆகுது? நல்ல வேகமா நடக்குறாங்க. தாதியரோ, அம்மாவோ, அப்பாவோ யாரும் கைய பிடிச்சு நடக்காத, தானாவே நடக்க தோணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாதமலர் நிறம் பொருந்த பாத மலராம். பாதமே இல்ல. பாதமலர் நிறம் பொருந்த பாதம் மலர் போன்ற பாதம்ன்றது வேற. பாதம் மலர். மலரே பாதமா வந்திருக்குதாமா இங்க. அப்படின்னு நடந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த வீதிய நான் சிறப்பா சொல்லும்போது சொன்னேன். ஏன்னா, இங்கதான் நம்ம பிள்ளை பெருமானார் சிறுதேர் உருட்டி விளையாட போறாங்க அப்படின்ட்டு. அந்த மாரி சிறுதேர் உருட்டி விளையாடுறது, மணல் கட்டி விளையாடுறது, பொன் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, அவங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க செய்றாங்க.
மன்னிக்கணும். மன்னிக்கணுமா. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தேர் உருட்டி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் மங்கையோடு உடனாகி வளர்த்தோளை வீற்றிருந்த திங்கள் சேர் சடையார்தம் திருவருக்கு செய்தவத்தின் அங்குரம் போல. அப்ப இந்த சுவாமி எப்படிப்பட்டவர்னாக்கா, அம்பாளுக்கும் அம்மைக்கும், அதாவது அம்மையப்பருக்கு வந்த அந்த அந்த அம்மையப்பர்ன்ற செடியில வரக்கூடிய முளை மாதிரி, அங்குரம்னா முளை மாதிரி வராங்களாம். அருமறையோடு உலகுய எங்கள் பிரான் ஈராண்டின் மேல் ஒரு ஆண்டு எய்துதலம். அப்ப என்ன, அது 2 ஆண்டுக்கு மேல ஒரு ஆண்டுனா 3 வயசாயிடுச்சு நம்ம சாமிக்கு. அப்ப 3 ஆண்டு எழுதியதுக்கு அப்ப இந்த 3 ஆண்டுல என்ன நடந்ததுன்றத சொல்றேன் அப்படின்னு 54வது பாடல் மிக முக்கியமான பாடல். அந்த பாடல் பாடுங்க. நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப. நாவாண்ட பலகலையும், பலகலைனாக்கா வாணி, நம்மளோட கலைவாணி இருக்காங்க இல்லையா, சரஸ்வதி அம்மை, அவங்களோட நாவில் இருக்கக்கூடிய பலகலையும் நாமகளும், நாமகள் ஆகிய திருமகளாகிய அவங்களும் நலம் சிறப்ப. பூவாண்ட திருமகளும், பூமியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த. இப்ப கலைமகளுக்கும் திருமகளுக்கும் பொலிவு எழுதுறதுக்காக சேவாண்ட கொடியவர்தம், சேவாண்ட கொடியன்னா சேன ரிஷபம், ரிஷபத்தை கொடியா இருக்கக்கூடிய சிரபுரத்து சிறுவருக்கு, சிரபுரம்ன்ற 12 பெயர்கள்ல ஒரு பெயர் சிரபுரம் சிறுவருக்கு 3 ஆண்டில உலகுய, இது ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அது அவரோட வாழ்க்கையில நடக்கல, இது உலகம் உயிரதுக்காக நடந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்ல போறேன். அந்த நிகழ்ச்சி எதனால நடந்ததுன்னா உலகம் உய்தி அடைகிறதுக்காக நடந்தது. அப்ப உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உலகு உய்ய நடந்ததை நான் என்ன நடந்ததுன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானார் சொல்றாங்க. அப்போ அந்த 3 வருடம் இருக்கும் போதுல அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களா, சாமி நம்மளோட ஞான பிள்ளையார் என்ன பண்ணுவாங்களாம், பண்டு திருவடி மரவா பான்மையோர் தமைப்பரமர் மண்டு தவம் மறை குலத்தோர் வழிபாட்டின் அளித்தருள துண்டின் நிலை தர வருவார் தொடர்ந்து பிரிவு உணர்வு ஒருகால் கொண்டு எழலும் வெறுக்கொண்டார் போல அழுவார் குறிப்பயலார். அப்ப நம்ம சுவாமி என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசன் திருவடியிலே இருந்தவங்க யாருனாக்கா நம்மளோட காழை பிள்ளையார். அது பின்னாடி பாடல்கள்ல கூட சொல்லுவாங்க. மறக்குமாறு என்னை செய்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் வினையின் காரணமா வரல, சுவாமியோட திருவடியிலே இருந்தவர். அவர் ஒரு காரணம் பற்றி அனுப்பினார் சுவாமி. அதான் திருவடி மறப்பாத பான்மையில இருந்தவர். அப்போ தவமறை குலத்துல பிறந்தவர், துண்டோட நிலை தர வந்தவர் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ சுவாமிய பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு நினைப்பாராம். நினைச்ச மாத்திரத்துல வெறுக்கொண்டார் போல அழுவாராம், ரொம்ப அழுவாராம். மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது, குழந்தை ஏன் அழுதுனே தெரியாதா, குழந்தை ஏன் அழுதுனே தெரியலன்னு எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஆனா அவரு எதுக்கு அழுவார், குறிப்பயலா சுவாமியை பிரிஞ்சு வந்துட்டு இங்க இருக்கமே அப்படின்னு 3 வயதுக்குள்ள நிறைய தடவை அழுவாராம். சுவாமியை பிரிந்த நினைவு வரும் பொழுதெல்லாம் வெறுக்கொண்டார் போல அழுதுட்டே இருப்பாங்களாம். இப்படியே அழுதுட்டே இருக்கும்போது சாமிக்கே பொறுக்கல, இந்த குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கு. அப்ப மேதகை இந்நாள், இப்படி இருக்கக்கூடிய நாள்ல ஒரு நாள், அப்படி ஒரு நாள் நடந்த வேறு ஒரு நாள், இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள்ல ஒரு நாளைக்கு வேத விதி நீதிமுறை சடங்கு நெறி முடிப்பதற்கு நீராட தாதையார் போம்பொழுது தம்பெருமான் அருள் கூட. அப்போ பெயர்பட்டவர் இதுக்காக 20 காரணம் 22 காரணம் சொன்னோம். அது இல்லாம மங்கையர்க்கரசி அம்மையார் தவம் பண்ணாங்க, குலச்சிர நாயனார் தவம் பண்ணாரு. அப்புறம் இத இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த பாண்டிய நாடு தவம் பண்ணுச்சு. இது எல்லாம் பண்ணிதான் நம்மளோட ஞான பிள்ளையார் திருவவதாரம் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பெருமானாருக்கு கூட ஒரு அருள் கூடுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வந்துருச்சாம். தம்பெருமான் அருள் கூட நம்மளோட அப்பர் பெருமானார் 6-7 வயதுல என்ன பண்றாங்க, சமணத்துக்கு போயிடுறாங்க. ஏன், நம்பெருமான் அருள் இல்லாத காரணத்தால போடுறாங்க. சூளை நோய் வரும்பொழுது என்ன சொல்ற, தம்பெருமான் அருள் கூட. அப்ப அங்க எந்த நாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஈசனோட அருள் கூட்டுவித்தாதான். அதனால திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க, திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது அழகா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தம்பெருமான் அருள் கூட. முன்னேயும் அழுதுட்டே இருந்தார், 3 வயசுக்கு முன்னாடியில இருந்து அழுதுட்டு தான் இருக்கார். ஆனா அப்ப எல்லாம் அருள் கூடல. இப்ப ஒரு நாள் அருள் கூடிடுச்சு. அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு, அப்ப அங்க குளம் இருக்கும். நீங்க சீர்காழியில இந்த திருக்குளத்தை நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த குளத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெளியில உட்கார்ந்து மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி
அகமருடம்னு சொல்லக்கூடிய அந்த சில மந்திரங்களை சொல்றது அந்தணர்களோட பழக்கம். அந்த அகமருடம் செய்யணும்ன்றதுக்காண்டி அவர் என்ன பண்றாரு, அவரு குளத்துக்கு போறார். அப்ப அருள் கூண்டுனதால என்ன பண்றாரு, நம்மளோட பிள்ளை பெருமானா நானும் தான் வருவேன் அப்படின்னு பின்னாடி அழுதுட்டு போறார். பின் சென்ற பிள்ளையா தமன் நோக்கி பெருந்தவத்தோர். யார் பெருந்தவத்தோர்? சிவபாத இருதயர். பிள்ளை பெருமானாரையே மகனாக பெறக்கூடிய பெரும் தம் பெற்று சிவபாத இருதயர். இனி இப்படிதான் போவேன் வர வேணான்றார். அப்படியா இருந்தாலும் உன்னோட கோமா முனிவார் போல விளக்குதல், கோவம் விளக்குனாலும் அழுதுட்டு அந்த காலை இப்படி கொட்டி கொட்டி காலை, குழந்தைங்க அவங்க காலை உதைச்சு உதைச்சு அழுதுங்களே, அது மாதிரி கிண்கிணி கொட்டி கொட்டி அழுதுதால உன் செய்கை இதுவாது போ, சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாராம் நம்மளோட சிவபாத இருதயர். கடையுகத்தில் தனி வெள்ளம் பலவிருக்கும் கர்ப்பம் போல. நான் முன்னாடி சொன்னேன், இது தோணிபுரம்ன்ற பேருக்கு என்ன காரணம், நிறைய உகங்கள் தோறும் ஊழிகள் தோறும் அழியாத இருக்கிறதால இதுக்கு தோணிபுரம். அப்ப அந்த எல்லாத்தையும் விரிக்கக்கூடிய கர்ப்பம் மாதிரி எதுனாக்கா இந்த குளம். அந்த குளத்துக்கு போயிட்டு பெரும் தீர்த்தம், அந்த தீர்த்துக்கு போயிட்டு அங்க போய் குழந்தைய குளத்த கரையில உட்காந்து வச்சுட்டு அவர் போய் முழுகி குளிக்க முடியுமா? அப்புறம் என்ன பண்றாரு, போறார். போன உடனே அவருக்கு யோசனை வருது, அங்கதான் அம்மா அப்பா அம்மையப்பர் இருக்காங்களே, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவியோடும் திருத்தோணி வள்ளலார் இருந்தாரை எதிர் வணங்கி 59வது பாடல் பாருங்க. அங்க மலையில இருக்கக்கூடிய சுவாமியும் அம்பாலையும் வணங்கிட்டு, சுவாமி நீங்க குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு குளத்துக்கு போயிட்டார். உலகுய்ய மக பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு நம்மளோட தெய்வச்சக்கரா பெருமானார். அப்ப குளத்துல போனவர் நீராடி, முதல்ல நீராடி அங்க உட்கார்ந்து தருப்பித்துனாக்க அந்த பிதற்கடன் அதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீர்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த குளத்துக்குள்ளார மூழ்கி அந்த தீர்த்தத்துல மூழ்கி சில மந்திரங்கள் சொல்லி அகமருடம் பண்ணுவாங்க. அந்த அந்த வைதிக சடங்கு இது. அந்த வைதிக சடங்கு செய்யறதுக்காக அவர் நான் தான் சுவாமி தான் காவலுக்கு இருக்காங்களே அப்படின்னு கவலை இல்லாத அவர் உள்ள போயிட்டார். மறைமுனிவர் மூழ்குதலும். இந்த அப்பா அப்படி மூழ்கின மாத்திரத்துல அந்த அப்பா ஞாபகம் வந்துருச்சு. தம்மை காணாது இறைத்தறியா ஒரு நிமிஷம் கூட பொறுக்கலையாம். உடனே என்ன பண்ற, ஈசர் கழல் முறை புரிந்த முன்னுறவு மூல, நம்ம ஈசனோட திருவடியை விட்டு வந்துட்டோமே அப்படின்ற நினைப்பு வர வந்தோடனே பிள்ளை பெருமானார் அழத் தொடங்கினார். அழறாங்க. நிறைப்புணல் வாவி கரையில நின்றருளும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரையில இருக்கக்கூடிய பெருமானார் சுவாமிய நினைச்சு அழறாங்க. எப்படி அழுதாங்களாம், கண்ணுன்ற மலர்ல நீர் ததும்ப கையின்ற மலரால எப்படி எப்படி கண்ணை கசக்கி கசக்கி பிசைந்து வண்ண மலர் செங்கனி, அந்த அழகான மலர் சிவந்த மலர் போன்ற இருக்க அந்த செங்கனி வாயில இருக்கக்கூடிய மணி அதரம், அழகான அந்த உதடுகள் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒளி பெருக, அது வேதங்கள் ஒழித்த மாதிரி இருந்ததான் நம்மளோட சாமி அழுதது. ஒளி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப, அந்த அழுக. ஒருத்தர் அழுகா நம்ம இப்ப நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் அழுதா ரொம்ப சந்தோஷப்படுறவங்க, அந்த அழுக இல்ல இது. இவர் உலகம் உய்ய அழுதாரு, அதனால இந்த உலகமே சந்தோஷப்பட புண்ணிய கன்று அனைவர் தான் பொறுமி அழுதாருங்கள, அழுது அருள் பண்ணாராம். அவர் அழுதுதால நமக்கு அருள் கிடைச்சது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அழுது அருள் பண்ணினாரு. அப்புறம் எங்க பார்த்து அழுவார், அப்பாவே தோணியில இருக்கக்கூடிய அம்மையப்பரை தான் பாதுகாவலுக்கு விட்டுட்டு போயிருக்கார். அவர் மட்டும் வேற எங்க பார்த்து அழுவார்? தன்மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமே தானோ. குழந்தை அம்மா அப்பாவை பார்த்துதானே அழுவும், அதனாலயோ இல்ல முன்னை நினைச்சது வந்ததோ தெரியல. ஆனா தெய்வ சக்கரவர்மன் தெரியலன்ட்டார். செம்மேனி வெண்ணிற்ற திருத்தூணி சிகரம் பார்த்து, சீன்றது என்னது, சிகரம்னா மலை மட்டும் இல்ல, சீன்றது நமச்சிவாய மந்திரத்துல சீதான் உச்சி மந்திரம் இல்லைங்களா, அந்த சிகரம் பார்த்து அப்படியே அழுகுறாரு. சீன்ற இதுவ பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரா. அழைத்து அருளி அழுது அருள், அழுதாருன்னு சொல்லவே இல்லை, அழுதருளி அழுதுன்னு தான் சொல்றார். அந்நிலையில் அந்த நேரத்துல அப்படியே உடனே திருத்தோணி வீச்சிருந்தால் அருள் நோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னி அவருக்கு அருள் புரிவான். அப்ப அப்படி நினைச்ச மாத்திரத்துல அருள் நோக்கம் அடையாது. அதனாலதான் அப்ப சுவாமி சொல்லுவார், அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே, வீராவணம் இருந்து உற்று நோக்கி அந்த பாட்டுல சொல்லுவார், நீ அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்படின்வார். சுவாமி உன்னோட திருக்கண்ணு பார்வை இல்லைன்னா அவங்க எல்லாம் இருந்தே உபயோகம் இல்லை அப்படின்னுவார். அந்த மாதிரி அருள் நோக்கத்தை கொடுத்து பொன்மலை வள்ளியும் தாமும், ஏன்னா அவர் எப்படி கூப்பிட்டாரு, அம்மையே அப்பான்னு கூப்பிட்டாராம். அதனால அம்மையும் தாமும் அதே முறைமையில வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய், நாம எப்படி கேட்கிறோமோ எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் சுவாமி அருள் பண்ணுவார். அதுல அமர்நீதியா இருக்கு பாருங்க, அவர் பழையாறை வடதளி
நல்லூர்ல இருக்க பெருமானாராதான் வந்து அருள் பண்றார். அப்ப அவரு நினைச்சு கொண்டு இருக்கிற அதே இதுலதான் வந்து அருள் பண்றார். அந்த மாதிரி என்ன பண்றாரு, அம்மே அப்பான்னு சொன்னதால பொன்மனையும் தானுமா, அம்மையா முதல்ல அனுப்பி அவர் பின்னாடி அருள் பண்றாராமா. செந்நீலம் பிறைத்திகழ செழும் பொய்கை மருங்கணிந்தார். அப்ப பிறையோட ரிஷபத்தோட எங்க வந்துட்டார், அந்த பொய்கைக்கு பொய்கைன்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்துட்டார். திருமறைநூல் வேதியர்க்கும் தேவியர். யார் வேதியர்? சிவபாத இருதயர். தேவியர்க்கும் தாம் கொடுத்த, அப்ப அந்த அம்மா பகவதி அம்மைக்கு ஒரு வரம் கொடுத்தாருல, சைவம் தழைத்தோங்கிறதுக்கு ஒரு பிள்ளை தரேன்ட்டு. அந்த வரம் கொடுத்ததால, இல்ல வரம் கொடுத்ததாலேயோ, இல்லைன்னா தம்மையே தம் பெருமை கழல் பேணும் ஒரு நெறியில் வருஞானம் கொடுப்பதனுக்கு உணநிறந்த அருமறை ஆள் உடையவளை அளித்தருள அருள் செய்வா. எது அம்மையாருக்கு அருள் கொடுத்ததாலேயோ, இல்ல தன்னோட அருளாலேயோ என்னன்னு தெரியல, பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மைய வருஞானம் கொடுப்பதற்கு, ஒரு நெறியில் வருஞானம், அதுதான் இங்க ரொம்ப குறிப்பானது. ஒரு நெறிய மனமைத்துணர், ஒரு தெய்வ வழிபாட ரொம்ப சைவம் வந்து வலியுறுத்துது. அதான் முதல்ல எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுல தப்பே கிடையாது. அது ஒரு படிநிலை. எப்படி வந்து ஒரு பெண் கணவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு ஆணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவனை தவிர வேற யாரையும் நினைக்காம இருக்கிறது கற்போ, அதே மாதிரிதான் வழிபாட்டிலையும் ஒரு தடவை சிவபெருமானுக்கு ஆட்பட்டதுக்கு அப்புறம் மற்ற தெய்வங்கள், அதான் இடுக்கண்பட்டு இருக்கணும் இடுக்கின் பிரான் என்று வினவும் வல்லும். எப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்களை போய் உதவின்னு கேட்க மாட்டோம் சாமின்றார் அப்பர் சுவாமி. அது மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு சாமிக்கு ஆட்பட்டதுக்கு அப்புறம் சைவம்னு நினைச்சு திருநீரை பூசினதுக்கு அப்புறம் மற்ற இடங்களுக்கு போக கூடாது. இதெல்லாம் மத்தவங்க வந்து சொல்றாங்க, அதுல என்ன இருக்கு, எல்லாமே வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட திருமறைகள் என்ன வலியுறுத்துதுன்னா, ஒரு நெறிய வழிபாட்டை வலியுறுத்துது. அததான் சொல்றாங்க, ஒரு நெறியில் வருஞானம் கொடுப்பதனுக்கு உடன் இருந்த அருமறை ஆளுடையவளை. அம்மா மறைகளெல்லாம் ஆளக்கூடிய பெருமாட்டியை அளித்தருள அருள் செய்வா. அம்மாவிட்ட அருள் பண்றார், நீ போயிட்டு அருள் பண்ணு அப்படின்றார். எப்படி சொல்றார்? 66வது பாடல். அழுகின்ற பிள்ளையா தமை நோக்கி அருள்கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறைவர்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்து அருளி. அம்மாவுக்கு முதல்ல அருள் கொடுத்துட்டார். அதனாலதான் அங்க முன்னாடியே சொல்லுவார், அங்க வந்து சுவாமி வந்து அருமறைகள் சொல்ல தில்லையில நடமாடி கொண்டிருக்கிறாரு. அம்மா அம்மா பார்க்க நடமாடு. ஆஹ் வருமான திரள் தோள்கள் மட்டித்தாட வளர்மதியம் சடைக்கணைந்து மானோர் நீக்கி அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண அமரர்களும் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலேன்னு அப்ப தேவாரம் சொல்லுது. அப்ப அம்பாள் பார்த்து இப்ப அம்மா அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண, அம்மா அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களா. ஆனா மாணவர்களும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாக்குறது யாரு? அம்மா மட்டும் தான் பாக்குறாங்க. ஏன் அம்மா மட்டும் பாக்குறாங்க? ஈசனோட அருள் வெள்ளம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நம்ம இதுல வருது, நீங்க வச்சுக்கல, பவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெயின்ல இருந்து வர அத்தனை பவரையும் நம்ம வீடுகளுக்கு கொடுக்கறது கிடையாது. ஃபேக்டரிக்கு கொடுக்கும்போது நிறைய கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. அந்த பவரை குறைச்சு கொடுக்குறாங்க. நம்ம அதுல சில மிக்சிக்கு எடுக்கும் போது 5 பின் போடுறோம், சில சாதாரணமா எடுக்கும் 3 பின் போடுறோம், 2 பின் போடுறோம். ஒரு சாதாரண கரண்ட்டையே இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் அருள். இவ்வளவு பேரருளை வந்து கொடுத்தா இந்த உயிர் தாங்குமா? தாங்காது. அதனால அம்மா என்ன பண்றாங்களா, அப்பாட்ட இருந்து அந்த அருளை வாங்கி நம்ம உயிருக்கு பக்குவமா தக்க மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பெரிய நல்ல காய்கறி எல்லாம் போட்டு அழகா ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குதுன்றதுக்காக 2 வயசு குழந்தைக்கு ஊட்டி கொடுப்பாங்களா? இல்ல. 10 வயசு குழந்தைக்கு கொடுப்பாங்க, 15 வயசு குழந்தைக்கு கொடுப்பாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, 2 வயசு குழந்தைக்கு தனியா ஒரு பருப்பு சாதம் வச்சுதான் கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல உயர்ந்த பொருள்ன்றது அந்த குழந்தைக்கு கொடுத்தா அது குழந்தைக்கு செரிக்குமா? செரிக்காது. அந்த உயிருக்கு தகுந்த பக்குவத்துக்கு தகுந்த அருள் தான் கொடுக்க முடியும். அதனால அந்த அருள் எல்லாம் சுவாமி அந்த அம்பாள்கிட்ட கொடுக்குறாரு. அம்பாள் வாங்கிதான் நம்மளுக்கு, நம்ம உயிர்களுக்கு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பருப்பு சாதம் கொடுக்க குழந்தைக்கு பருப்பு சாதமும், தயிர் சாதம் கொடுக்குற குழந்தைக்கு தயிர் சாதமும். நான் அடிக்கடி சொல்றதா, நான் ஒரு சாதாரண இல்லத்தரசி, என்னோட உதாரணங்கள் இப்படித்தான் இருக்கும், எளிமையாத்தான் இருக்கும். அத ஒரு நல்ல நல்ல ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்தாக்கா அது அழகா இது ஒரு பெரிய குழந்தை. அப்போ ஒரு அம்மா ஒரு பிறவிக்கு தாயே இந்த உணவை இப்படி பார்த்து பார்த்து கொடுக்கும் பொழுது, எல்லா பிறவிக்கும் தாயா இருக்கக்கூடியவ, சர்வ லோகத்துக்கும் அகிலாண்டேஸ்வரியா இருக்கக்கூடிய அம்மா என்ன பண்ணுவாங்க, உயிருக்கு தகுந்த பக்குவத்துக்கு தகுந்ததை தானே கொடுப்பாங்க. இதுல பாராபட்சம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவங்கள பார்த்து அருளி துணைமுலைகள் பொழிகின்ற பால் அடிசில் பொன் வல்லத்து ஊட்டும். அம்மா சொல்றேன், உன்னோட திருமுலைகள்ல இருக்கக்கூடிய அதோட இன்னொன்னு, சைவத்துல வந்தவர்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னாக்கா, அம்மையோட திருமுலைகள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அருள்.
நம்ம நினைக்க அந்த உடம்ப நம்மளோட நமக்கு தெரியணுன்றதுக்காக அம்பாள் நம்மள மாதிரி திருமேனி கொண்டு காட்சி தராங்க. அம்பாள் நம்மள மாதிரி நகமும் சதையும் எலும்பும் அழுக்கும் இருக்கக்கூடிய உடம்பே அல்ல. அவங்க தூய உடம்பினர். அதனால இந்த மார்பகங்கள், துணை மூளைகள் இதெல்லாம் வரும்பொழுது அபசாரமான கருத்துக்கள் எடுக்காம அது அத்தனையும் அருள் அருள் அருள். அதனாலதான் போகமாத்த பொன்முளையால் உண்ணாமுலை உமையாலோடும் தோடுடைய செய்யன்னு அம்பால சொல்லி சொல்லி திருமுலைகளை பாடுறாரு நம்மளோட ஞான பிள்ளையார். அது ஆஹ் தவறான அர்த்தங்கள் நினைக்கவே கூடாது. கொள்றத அடுத்தது நினைக்கவே கூடாது. அது அப்ப என்ன சொல்றாரு, வேதங்களையும் உலகெல்லாத்தையும் ஈன்றெழுத்த அம்மா அம்மா என்ன பண்றாங்க, கருணை திருவடிவா இருக்கக்கூடிய தெய்வ பெண்ணாகிய நம்மளோட அம்மா என்ன பண்றாங்க, சென்று அணைந்து வாரிணங்கு வாரினாக்கா இந்த ஒரு கச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் வாரு கச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அத இந்த பிளவுஸ் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்களா அம்மா, அந்த திருமுலைப்பால் வல்லத்து கரந்தருளி அம்மா என்ன பண்றாங்க, வல்லத்துல இந்த திருமுலைப்பால கரந்தருளி அந்த பால்ல என்ன பண்றாங்களா, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி. சிவஞானத்தையும் குழைத்து வைக்கலாம். ஏற்கனவே அது பர அபர ஞானம், அதோட சிவஞானத்தையும் குழைத்து அருளி உன்னடி சொல்லி இத உன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மை ஊட்டினாங்களாம். உமை அம்மை எதிர்நோக்கும் கண்மலை அவனே கண்ணெல்லாம் துடைச்சு விட்டு அந்த கையில பொற்கிணத்தை அழுத்திட்டு அண்ணலை அழுகத்திட்டு அங்கனனார் அருள் புரிந்தார். நீ இதெல்லாம் இப்படி பண்ணணும்னு சுவாமி அருள் பண்ணவே அம்மா என்ன பண்ணாங்க, இறங்கி சுவாமி எங்க இருக்கார், ரிஷபத்துல அந்த கோலத்துக்கு நேரம் மேல இருக்கார். அம்மாவும் சாமியும் தான் வந்தாங்க. அம்மா மட்டும் கீழே இறங்கி என்ன பண்றாங்க, பிள்ளையாரோட அழுகையை இப்படி கண்ணை தொடச்சு விட்டு அந்த பால் பொற்கிண்ணத்துல பால் கொடுத்து நீ உண்டுப்பா உன் அரிசின்னு அப்படின்னு கொடுக்குறாங்க. யாவர்க்கும் தந்தை தாய் என்னும் இவர் இப்படி அளித்தார். எல்லா உயிருக்கும் தந்தை தாயா இருக்கக்கூடிய பெருமானார் இந்த மாதிரி அளித்தார். ஆவதனால் அது ஆளுடைய சம்பந்தம் பெற்றதால ஆளுடை பிள்ளையார் ஆகி அப்படின்னாரு. நம்ம நாமகரணம்னு ஒரு பேராகிராஃப் படிச்சாலும் கூட என்ன பேர் சூட்டுனாங்கன்றது நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் கொடுக்கவே இல்லை. அது என்ன பேராவனா இருந்துட்டு போதும், நம்மளுக்கு அது பத்தி இல்ல. இப்ப ஆளுடை பிள்ளையார் அம்மா ஆள் கொண்டதால ஆளுடை பிள்ளையாராகி தேவர்க்கும் முனிவர்க்கும் தெருவறிய பொருளாகும் தாளில் தனி சிவஞான சம்பந்தர் ஆயிடார். அப்ப சம்பந்தம் வந்துருச்சு. எதுக்கு, சிவஞானத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் வந்துருச்சு. எதனால, ஆளுடை பிள்ளையார் அதனாலதான் ஆளுடை பிள்ளையார்னு அவருக்கு பேரு. சிவஞானத்தோட சம்பந்தமானதால சிவஞான சம்பந்தர். அவரைதான் திருன்ற அடைமொழி கொடுத்து திருஞான சம்பந்தரா ஆயிட்டாரு அப்படின்றத சொல்ற. அப்போ இந்த ஒரு உணவு சாப்பிட்டாலே நம்மளோட பசி தீர்ந்து ஒரு மகிழ்ச்சி உடம்புல வருது. இப்ப இப்பேற்பட்ட ஞான உணவை அம்மா கொடுத்திருக்காங்க, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அத சொல்றாரு நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார் 70வது பாடல்ல. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பகமதனை அறமாற்றும் பாங்கினில் மோங்கிய ஞானம் ஓமை எல்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வ சம்பந்த தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்றாரு. அப்ப என்னத்தை உணர்ந்தாருனாக்கா, சிவனடியே எது திருப்பெருங்கு ஞானம், சிவனடியே அதான் ஒரு நெறிய மனமைத்துணர்ன்ற மாதிரி சிவனடியை தவிர வேற எதையும் சிந்திக்காத இருக்கக்கூடிய சிவஞானம். பவன பிறவியை மாற்றக்கூடிய ஓங்கிய ஞானம், அந்த ஊமையில இதுக்கு ஒப்பு சொல்ல முடியாத கலைஞானம். அதுக்கப்புறம் உணரவே முடியாத இருக்கக்கூடிய மெய்ஞானம். இது எல்லாத்தையும் உணர்ந்தாங்களாம். இது என்ன இத்தனை ஞானம் சொல்றாங்கன்னாக்கா, அது என்னன்னாக்கா மலவாதனையை வேற இருக்க மாற்றக்கூடிய அபரநாதம். ஏன்னா அம்மா என்ன கொடுத்தாங்க, பர அபர துளைமுறைகள் ரெண்டும் பரஞானம் அபரஞானம். அப்ப எது பரஞானம், இந்த மெய்ஞானம் தான் பரஞானம். அபரஞானம்ன்றது இந்த மல வேதனைகளை மாற்றக்கூடியது அபரஞானம். அப்புறம் சிவஞானம் எது, பசு பாசங்களால அறிய முடியாத பெருமானாரை பதியால அறியக்கூடியது. அதான் பசு பாசங்களால அறிய முடியாத பெருமானாரை பதி உணர்வான அறியக்கூடியதுதான் அந்த பரஞானம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவஞானத்தையும் பரஞானத்தையும் அபரஞானத்தையும் கொடுக்குறாங்க அம்மா. அத அவர் உணர்ற நம்மளோட தெய்வ நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவர்கள் அத உணர்றாங்க. அப்போ அதோட உணர்வு என்ன வருது, எப்பொருளும் ஆக்குவான் ஈஸ்வர, எல்லா பொருளையும் ஆகக்கூடியது ஈசன் தான்.
அந்த பொருள்கள் எல்லாமே ஆளுடைய அடியார்களே. பெருமான் பெருமாட்டியோடைய அடியார்கள் தான் மெய்ப்பொருள், வேற எதுவுமே மெய்ப்பொருள் இல்ல அப்படின்றத உணர்றாங்க. இது இப்படியான இதுவன்றி தம்மிசைவு கொண்டு இயல் துப்புரவில்லா துணிவு துகளாக சூழ்ந்து எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானம் பெற்ற இந்த ஞானத்தோட எழுந்தாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சீர்மறையோர் சிவபாத இருதயரும் சிறுபொழுது இங்க என்ன கரையில இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அவர் குளத்துக்குள்ள இருந்தவரை கொஞ்ச நேரம் ஆனவனே வெளியில வர்றார். நீர் மருவி தாம் வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் சில சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் செய்துட்டு பேரும் அங்க விட்டுட்டு போன குழந்தை வேற, இங்க வந்து பாக்குற குழந்தை வேற. எங்க அப்ப விட்டுட்டு போனது பெருமான அருளால திருவாவதாரம் பண்ண குழந்தை. இப்ப இருக்கிறது ஞானப்பால் உண்ட பேருணவில் பொழிகின்ற பிள்ளையார். அப்படியே பெருமானவர் ஆனந்த வாரியில பேருணர்வுல பொழிந்து இருக்கக்கூடிய பிள்ளையார வர்றார். வந்துட்டு பார்த்தா அந்த பால் உண்ட வடு இருக்கு, அந்த இங்க வந்து பால் இருக்கு. அது யார் உண்ட எச்சில், யார் அளித்த பால் அடிச்சல் உண்டது நீ, ஏன் நீ வந்து யாராவது பால் கொடுத்து அந்த நேரம் இல்லைங்களா, மத்தவங்க யாரும் கொடுத்ததை சாப்பிடக்கூடாது, அந்த அந்த குணம், அந்த உணவோட குணம் வரும்ன்றதுக்காண்டி உனக்கு யார் கொடுத்தாங்க அதை நீ சாப்பிட்டே அப்படின்னு மிரட்டுறார். அதோட மட்டும் இல்லாம எச்சில் மயங்கட இப்படி வழிய ஊத்த ஊத்த நீ குடிச்சிருக்கே, நீ உனக்கு யார் கொடுத்தா அதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கைச்சிறியது ஒரு கையில ஒரு குச்சி கொண்டுட்டு ஓங்குறார். அப்ப நம்ம பிள்ளை பெருமானார் என்ன பண்றாங்க, ஒரு கால் எடுத்து இப்படி நின்ன நிலையில இருந்து ஒரு காலை எடுத்து வச்சு அச்சிறிய பெருந்தகையார் வயசு சிறியது, ஆனா ஞானம் பெற்றுட்டார், அதனால பெருந்தகையார் ஆனந்த கண் துளி பெய்து உச்சியினில் எடுத்தனர் ஒரு திருக்கை விரல் காட்ட, ஒரு கையால, ஏன்னா தமிழ் தவம் செய்ததுல சுவாமி உங்களை காட்டணும், அப்ப ஒரு கையால காட்டி ஒரு திருக்கை விரல் சுட்டி, அதனாலதான் இது சுட்டு விரல், இறைவனையே சுட்டி காட்டினதால்தான் அதுக்கு பேரு சுட்டு விரல் சுட்டி. அப்ப விரலை சுட்டி சொல்றாங்க, விண்ணிறந்த பெருகொழியால் விலங்கு மழை விடை மேல் பன்னிருந்த அருமுறைகள் பணிந்தேத்த பாவையுடன் எண்ணிருந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி உள்நிறைந்து பொழிந்தெழுந்த ஒயினான திருமொழியால் அப்படின்னு 74வது பாட்டு சொல்றாங்க. என்னன்னாக்கா அங்க வந்து விண்ணிறைந்த சுவாமி என்ன பண்றாரா, இந்த விண் ஃபுல்லா நிக்கிறது. அம்மா சொல்லுவாங்களா, சாமி பார்த்து ஆடுங்க, மேல போனா வானம் முட்டுது, கீழே போனா பூமி முட்டுது, கொஞ்சம் பார்த்து சுழண்டு ஆடுங்க சாமி, இந்த 8 திசையும் இடிக்குது உங்க கையால, அதனால இந்த அண்ட சராசங்களும் ரொம்ப சின்னது, நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க கொஞ்சம் பார்த்து ஆடுங்க, சின்ன ஸ்டேஜ்ல ஆடுறீங்க, கொஞ்சம் பார்த்து ஆடுங்கன்னு காரைக்கால் அம்மையார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமி எப்படி இருக்காராம், விண்ணிறைந்து இருக்காரு, ரிஷபத்துல அம்பாலோட அப்படி வானம் முழுக்க பரவி ஆகாச வெளியில பரவெளியில அப்படியே ஆனந்தமா நிக்கிற, எங்க ரிஷபத்து மேல சுவாமி அம்பாலும் இருக்காங்க. 12 அரிமனைகள் பணிந்தேத்த பாவிர சுவாமி எங்க போனாலும் மறைகள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்குது. எண்ணிறந்த கருணைகளாம், அப்படி எதனால வந்திருக்கிறாரு, கருணை கொண்டு உயிர்கள் மேல, ஞான பிள்ளையார் மேல மட்டுமா கருணை கொண்டார், நம்ம எல்லார் மேலயும் அங்க பால் கொடுத்ததால தானே இன்றைக்கு நமக்கு இதெல்லாம் கிடைச்சது, நம்ம எல்லார் மேலயும் அந்த கருணை கொண்டு என்ன பண்றாரு, அங்க நிக்கிறாரு எதிர்காட்டி. அப்போ வந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்க பெருமானாரை எதிர்காட்டி உயர் ஞான திருமொழியால், எந்த மொழி, நம்மளோட தமிழ் மொழி, அது ஞான திருமொழியாய் 75வது பாடல், எல்லையிலா மறைமுதன்மையுடன் எடுத்த எழுதுமறை மல்லன். ஏன்னா மறைகள் வேதங்கள் வந்து எழுதி வைக்க மாட்டாங்க, இப்பதான் செல்போன்ல வச்செல்லாம் படிக்கிறாங்க அந்தனர்கள், ஆனா அது எழுதா மறைன்னு அதுக்கு பேரு. ஏன்னா குருநாதர் சொல்லுவாரு, அதை திரும்ப 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 பல முறை சொல்லிக்கிட்டு, அதனாலதான் அவங்க எல்லாரும் பாடினா ஒரே மாதிரியே இருக்கும். இப்ப நம்ம தோடுடைய செவியன்னு ஒரு 15 கூட்டத்துல இருந்து போனா ஒவ்வொருத்தரும் ஒரு ராகத்துல ஒரு பக்கம் இழுப்போம், ஒரே மாதிரியா இழுத்து பாட மாட்டோம். காரணம் என்னன்னா இது எழுதி படிக்கிறது யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்க கத்துக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அப்படி எழுதி படிக்க முடியாது. ஒரு குருநாதர் சொல்லுவார், அவர் எப்படி சொல்றாரோ அதே திரும்பி திரும்பி இந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப சொல்லிதான் மனப்பாடம் பண்ணும். அதனால அதுக்கு எழுதா மறைன்னு பேரு. நம்மளோட நம்ம தமிழ் வேதத்துக்கு எழுதும் மறைன்னு பேரு. அப்போ எல்லையெல்லாம் மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை மல்லல் நெடும் தமிழால், எழுத மறையாகிய தமிழால மாநிலத்தோர் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் உரை சிறப்ப சிறந்த உரையால பல்லுயிரும் களி கூற, உயிர்கள் எல்லாம் ஆனந்தம், அந்த பிறவின்ற வெப்பத்துல இருந்து போய் சுவாமியோட திருவடி கீழே இந்த நிழல்ல இருக்கிறதுக்கு, ஈசன் எந்த இணையடி நிழல்ல இருக்கிறதுக்காக தன்னோட முதல் பாடலை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த நம்ம என்ன சொன்னாலும் அவங்களோட செவிக்கு தானே போடணும், அதனால சுவாமியோட திருச்செவிய சிறப்பித்து எடுக்கிறாங்க. தோடு அப்படின்னு, தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. செம்மை பெற எடுத்த திரு தோடுடைய செவியன் எனும்
மெய்மை மொழி திருப்பதிகம். வேதம் நான்களும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்ப மெய்ப்பொருள் யாரு? சிவபெருமான். அவரை சொல்லக்கூடிய திருப்பதிகம்ன்றதால மெய்மை மொழி திருப்பதிகம். பிரம்மபுரம் மெய்வினார் தம்மை அடையாளங்களுடன். அப்ப பிரம்மபுரத்துல இருக்க சுவாமிய அவரை எப்படியெல்லாம் வந்தார் என்ற அடையாளங்களுடன் சாட்சி தாதையாருக்கு எம்மை இது செய்த பிரான் இவன் அன்றே என இசைத்தார். அப்ப என்ன சொல்றாரு? என்ன எச்சில் மயங்கடை பாலை இட்டவர் யாருன்னு கேட்ட, பாலை மட்டும் கொடுக்கல, எனக்கு என்ன கொடுத்தாரு? ஆனந்த பரஞானம் அபரஞானத்தோட சேர்ந்து சிவஞானத்தையும் குழைத்து அருள் செய்திருக்கிறாங்க. அந்த ஞானத்தை கொடுத்தது யாருன்னா இப்பேற்பட்ட பெருமானார் தான் அப்படின்னு தோடுடைய சபையும் பாடை அடுத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றார். அப்ப அங்க இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபாத இருதயருக்கு என்ன பண்றது? உடனே பாடின உடனே திருக்கடைக்காப்பு சாத்துறாங்க. 80வது பாடலுக்கு வாங்க. திருப்பதிகம் நிறைவித்து, அப்ப அந்த முழு பதிகத்தை நிறைவிக்கிறாங்க. 11 பாடல்களையும் நிறைவித்து திருக்கடை காப்பு சாத்தி. திருக்கடை காப்புனா நம்மளோட பிள்ளை பெருமானோர பாடல்களே திருக்கடை காப்புன்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. இருந்தாலும் அந்த நிறைவு பாடலை திருக்கடை காப்புன்னு சொல்றது. அந்த திருக்கடை காப்பு சாத்தி இருக்கு மொழி பிள்ளையார் எதிர்த்தொழுது நின்றருள அருக்கொருணை திருமாலான் அருள் கண்டு அமரர் எல்லாம் பெருக்க விசும்பினில் அத்து பிரசமலை. பிரசன்னாக்க தென் இருக்கக்கூடிய புது மலர்களை பொழியிறாங்களாம். அப்ப என்ன, சுவாமி ரிஷபத்துல இருக்கார், இவர் பாடுறார். சுவாமிக்கும் நம்ம ஆளுடைய பிள்ளையாருக்கும் சேர்த்து தேவர்களெல்லாம் என்ன பண்றாங்க? புது தேன் சொட்டி கொண்டு இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பொழிகிறாங்களாமா. மந்தெழு மங்களமான வானக துந்துபி முழக்கம்னா சொன்ன இல்லைங்களா? அற்புதங்கள் நிகழும் போதெல்லாம் இந்த துந்துபி எல்லாம் யாரும் இயற்றுவார் என்று இயம்புன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதெல்லாம் முழக்குது. கந்தர்வர் இந்த பாட்டை கேட்டு கந்தர்வர்கள், கிண்ணறர், கான ஒளி கடல் முழக்கும் இந்திரனே முதல் தேவர்கள் எல்லாம், திருமால் பிரம்மன் முதலாகிய இந்திரர்கள் எல்லாம் ஹர 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 அப்படின்னு சொல்றாங்களாம். அந்த ஓசை எப்படி இருக்குதுன்னாக்கா, அந்த இசை முழக்கம் பல பல தேவ கணங்கள்லாம், நம்மளோட கணங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஹரஹரன்ற ஓசை அடங்கவே இல்லையா, அத்தனை அழகான ஓசைகள் எழுதாம். மறைகள் கிளந்தொளி வளர முழங்கிட மானோர்தம் நிறைமுடி முந்திய நிறைமனை சிந்திட. அவ எல்லாம் நெருக்க அடிச்சு ஓடி வந்து பாக்குறான். அவன் இவ்வளவு அற்புதமா சுவாமிய முதல்ல தோடுடைய சிவன்னு எடுத்து பாக்குறான். அவங்க எல்லாம் இடிச்சுக்கிட்டு அந்த வானத்துல நின்று பார்க்கும்போது அவங்களோட ஒருத்தரோட மணிமுடியில இருக்கக்கூடிய மணிகள்லாம் இடிச்சு இடிச்சு ஒண்ணு கீழே சிந்துதான். அப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து அங்க கீழே ஒருத்தரோட இடிச்சு பூவெல்லாம் சிந்தி இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய நவரத்தினங்கள்லாம் கீழே சிந்துதான். சிந்து எல்லாரும் இதுதான் நம்மளுக்கு கீழே வானத்திலே ஒரு கடல் மாதிரி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்றுட்டாங்களாம். அனைவர வந்தெழும் அறிவு தொடங்கின அடியார்பால் இணையில் பமங்கிளர் கடல்கள் இகந்திட இருதாளின் புனை அருள் அங்கனர் பொறுவிடை தாங்கிய புணர்பாக துணையோட மனிதனர் சுருதி தொடர்ந்த பெருந்தோணி. இப்படியா கடல் போல அத்தனை பேரும் இருக்கும் பொழுது என்ன பண்றாரு? இந்த பாடல் முடியும் வரை இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானார் பெரிய நாச்சி அம்மையுடனாய தோணிபுரத்து பெருமானார் பாடல் முடிந்ததுக்கு அப்புறம் ரிஷபத்துல என்ன பண்றார்? தோணியபுரத்துக்கு போயிடுறார். அண்ணல் அனந்த அவருக்கு போன உடனே அவருக்கு நம்மளோட மறைச்சிறு போதகம்ன்ற யானை கன்று, அந்த மறைக்கன்று மாதிரி இளைய யானை கன்று போன்று இருக்கக்கூடிய நம்மளோட பெருமானாரும் கண்வழி போனாரு. ஆனா கண்ணுல இருந்து மறைஞ்சாலும் கருத்துல இல்லையா? அப்ப கருத்திலேயே நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்றாரு? அவரும் அந்த கலந்தேக புண்ணிய பூமலி கோயில் உள்ளார போறாங்க. இப்போ இதை யார் கேட்டா? இந்த நிகழ்வெல்லாம் யாருக்காக நிகழ்ந்தது? எல்லாமே நம்மளோட சிவபாத இருதயருக்காக நிகழ்ந்தது. அவருக்கு ஈழ் பெருந்தவம் உன் செய்த தாதை. அவரோட தவத்துக்கு அளவு இருக்கா? ஞானப்பிள்ளையாரே திருவதாரம் பண்ணி அவரோட சேர்ந்து முக்தி அடைந்தார்னா அப்ப அவரோட தவத்துக்கு என்ன அளவு இருக்க முடியும்? அவரும் மாறு விழுந்த மலர்கை குவித்து தன்னோட கையால குவித்து வணங்குறார். வணங்கிட்டு அங்க காட்சி அவருக்கு தெரியல. ஏன்னா அருள் பெற்று பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தான் இந்த காட்சி தெரியும். சிவவாத இருதயரே ஆனாலும் காட்டுவித்தால் ஆரொருவர் காணாத ஈசன் காட்ட முடியாது இல்லைங்களா? அங்க சொல்றாரு, இங்கதான் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவேன் மதுசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய கல்மன் ஏடுடைய மலரான் உனைனான் பணிந்தே தரும் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன் காட்டுறார். சுவாமி அங்க நிக்கிறார். ரிஷபத்துல இருந்து எல்லா பாட்டையும் வாங்கிட்டு தான் போனார். ஆனா செவ்வாத இருதயரே ஆனாலும் அவருக்கு தெரியல. ஆனா அவருக்கு ஒரு ஞானம் இருந்தது. என்ன நடந்ததுன்றத புரிஞ்சுக்கிட்டு ஆடுறார், பாடுறாரு. அருந்தமிழின் பொருளான பெருமை இந்த ஞானம் பெற்று அருந்தமிழாலும் பாடக்கூடிய அந்த குறிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு ஆடுறார். ஆடி பாடி என்ன பண்றாரு? சுவாமிய பார்க்க கோயிலுக்கு போகக்கூடிய நம்மளோட பிள்ளை பெருமானாரை தூக்கிட்டு அவரும் உள்ள போறார். உள்ள உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. எல்லாருக்கும் தெரியதானே நடக்குது. எல்லாருக்கும் இப்படி ஒரு அற்புதம் எங்க இருந்தது அப்படின்னு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க.
போய் சுவாமி அங்க பாடுறாங்க. அங்க போயிட்டு சுவாமிய வந்துட்டு வணங்கி பாட்டெல்லாம் பாடுறாங்கன்ற அளவுல இன்னைக்கு 11:30 மணி ஆனதால இந்த அளவுல நாம இன்றைக்கு இந்த புராணத்தை நாம நிறைவுபடுத்துறோம். இதுல நீங்க 77, 78, 79 பாடல அம்மா விட்டுட்டாங்கன்னு நினைக்கலாம். அந்த பாடல்கள் வந்து நாளைக்கு நம்ம அடுத்த வகுப்புல தோடுரேசைகள் பாடல் முழுக்க பார்ப்போம். அந்த அமைப்பு எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதோட விளக்கங்களை அடுத்த பாடத்துல சொல்றேன். அதுல விட்டுடல அது விரிவா சொல்லணும்ன்றதுக்காக நேரம் கருதி இதை நிறைவுபடுத்தியிருக்கோம். அந்த 3 பாடல்களோட விளக்கம் விரிவாக அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்ற அளவுல இங்க சொல்லி எம்பெருமாட்டி பெரியநாச்சி அம்மையுடைய தோணிபுரத்தார் பெருமானையும் குருநாதராகிய கழைப்பிள்ளையார் திருவடிகளையும் வணங்கி தெய்வ செக்கர பெருமானா திருவடிகளையும் வணங்கி இந்த இடத்துல இன்றைக்கு இந்த வகுப்பை நாம நிறைவுபடுத்துறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 10 இல்ல 15 நிமிடங்கள் உங்களோட சந்தேகங்கள் பின்னூட்டங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலமா. அருமை அருமை. அம்மா ரெக்கார்டை முடிச்சுக்கலாம்.